எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் விக்ரமா. கதையோட தொடர்ச்சி. காளி கோயில் முகப்பில் பெரிய வேப்ப மரம் ஒன்று வளர்ந்து இருந்தது. உள்ளே நுழையும் போதே கவனித்தார்கள். அதில் ஒரு பசுமாட்டை கட்டியிருந்தார்கள். எப்பொழுதோ நாடியில் எழுதப்பட்டு நொடி கூட பிசகாதபடி செயலாகி கொண்டே வருகிறது. இப்படி துளி கூட பிசகாமல் கால வெள்ளம் ஓடுவதையும் அதற்கேற்ப உயிர்களின் வாழ்க்கை போக்கும் இருப்பதை பார்க்கவும் பல முறை ஆச்சரியப்பட்டு விட்ட போதிலும் மீண்டும் ஒரு முறை ஆச்சரியம் அவர்களிடையே ஏற்பட்டது. காளி மாதா ஆகிருதியாக காட்சி தந்தாள். வா மகனே என்கிறார் போல விக்ரமனை பார்த்தாள். ஆனால் அவனோ டிரைவர் உடம்பில். எல்லோரும் ஒரு சேர காளிமாதாவை பார்க்க காளியப்ப சுவாமிகள் முன்னால் சென்று கட்டி கற்பூரம் எடுத்து உள்ளங்கையில் வைத்து அதில் தீச்சுடரை காட்டி அப்படியே கையாலேயே மாதாவுக்கு ஆரத்தி எடுத்தார். அதே நொடி மரத்து பசுவும் அம்மா என்று கத்தியது. கடிகாரத்தை பார்த்தார் நாராயணன். நேரம் மிகச் சரியாக காலை 7 மணி. இந்த நொடியிலிருந்து 288 மணி நேரம். இதுதான் நந்தன் பைராகிக்கான கெட்ட காலம். அதன் பின் ஒரு நொடியை விட்டாலும் அவன்தான் உலகத்திற்கே அரசன். நினைக்கும் போதே வைராகிக்கு சற்று நெஞ்சை அடைத்தது. இந்த 288 மணி நேரத்திற்குள் விக்ரமன் அவன் உடலை அடைந்து தீபாவையும் கைப்பிடித்து சிம்மாசனத்திலும் ஏறி அமர வேண்டும். அப்பொழுதுதான் அவன் முழுமையான அரசயோகம் உள்ள புருஷன் ஆவான். இப்படி ஒரு புருஷனை காளிமாதாவுக்கு பலி கொடுப்பதுதான் நந்தன் பைராகிக்கும் திட்டம். யார் வெல்லப் போகிறார்கள்? உஜ்ஜயினியின் பைரவ மயானம். வேதாளம் மிகுந்த பரபரப்பில் இருந்தது. காரணம், அதனிடம் கதைகள் குறைந்து கொண்டே வந்ததுதான். சரியாக 21 கதைகளை அது கூறி முடித்து விட்டது. அதன் வரையில் அது இன்னும் 3 கதைகளை கூறினால் முடிந்துவிடும். வேதாளம் விக்ரமனுக்கு வசப்பட போகிறதா? இல்லை, விக்ரமன் அதற்கு இரையாக போகிறானா? வேதாளம் தனது 22வது கதையையும் சொல்ல தொடங்கிவிட்டது. மன்னா, நீ பொறுமையின் சிகரம். உண்மையில் உன்னை போல ஒரு விடாப்பிடியானை நான் பார்த்ததே இல்லை. நான் இப்பொழுது கூறப்போகும் கதை மிகவும் சிறியது, எளியதும் கூட. ஆனால் இந்த கதைக்குள் அடைந்து கிடக்கும் பொருளானது மிக பெரியது. அதை ஞானிகளால் தான் உணர முடியும் என்று வேதாளமும் பீடிகையை போட்டது. போதும் வேதாளமே, கதைக்கு வா. வருகிறேன். அதற்கு முன் உன்னிடம் சில கேள்விகள். கதை தொடர்பாகத்தானே? ஆமாம். அப்படியானால் கேள். உலகில் பிறக்கும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு பிறகு தங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று எண்ணுவது எதனால்? இது என்ன கேள்வி வேதாளமே? தங்கள் சந்ததி தலைக்க வேண்டும் என்பது அவர்கள் விருப்பம். அதனால்தான். என்ன மன்னா, இப்படி ஒரு மேலோட்டமான பதிலை போய் சொல்லிவிட்டாயே. புரிகிறது. ஆழமான பதிலுக்கே வருகிறேன். சந்ததி தலைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த பிறப்பில் தனது பாவ புண்ணியங்களை சுமக்கவும் தனது இறப்பிற்கு பிறகு தனக்கு கர்மம் செய்து எள்ளு நீர் சேர்க்கவும் ஒருவன் வேண்டும். அதனால்தான். அப்படியானால் பிள்ளைகள் இன்றி இறந்து விடுபவர்கள் நிலை? பித்ருலோகத்தில் அலைப்பாய்வார்கள். பித்ரு நரகம் என்று ஒன்று உள்ளதல்லவா? அதில் அகப்பட்டு துன்பப்படுவார்கள். எல்லோருமா? இல்லை, பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் தர்மப்படி சத்திய வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை. ஆனால் அவ்வாறு வாழ முடியாதவர்களின் பாவ புண்ணியங்களை தீர்க்கத்தான் அவர்கள் வாரிசு பூமியில் இல்லாமல் போய்விடுகிறதே. நன்றாக சொன்னாய். பிள்ளைகள் பெறாவிட்டாலும் பிற பிள்ளைகளை தன் பிள்ளையை போல எண்ணி அன்புடன் வாழ்ந்தாலே போதும். அவர்களுக்கும் நற்கதிதான். வேதாளமே, தயவு செய்து கதைக்கு வருகிறாயா? கதைக்களத்தில் தான் உள்ளேன். சோமாவதி பட்டினத்தில் யஞ சோபன் என்று ஒரு அந்தணன். பாவம், பிள்ளை பேரு இல்லை இவனுக்கு. ஆனால் இளம் பிராயத்தில் யஞ சோமன் வாக்கால் நோக்கால் காயத்தால் சில பிழைகளை செய்தவன். எனவே தான் இறந்தால் நிச்சயம் தனக்கு மோட்சம் இல்லை என்பது சோமனின் தீர்மானம். இந்த மண்ணில் தீர்க்க முடிந்த பாவங்களை தீர்த்துவிடத்தான் தீர்த்தங்கள் உள்ளன. மகாமகம் போல அரிய நீராடும் சம்பவங்களும் நடைபெறுகிறது. அவைகளில் நீராடி தன் பாவங்களை தீர்த்து கொள்ள சோமன் விரும்பினாலும் அவன் மனைவிக்கு பிள்ளை இல்லையே என்பது ஒரு பெரும் குறையாகவே இருந்தது. மிகவும் வயதாகிவிட்டது. இனி எதற்கு பிள்ளை ஆசை என்று அவள் நினைக்கவில்லை. தன்னை இந்த உலகம் ஒரு மலடியாக நினைத்துவிடக் கூடாதே என்று மிகவும் வருந்தினாள். அதனால் இறைவனிடம் சென்று கண்ணீர் வடித்தாள். அவளது கண்ணீர் அவளது பாவ வினைக்கான பரிகாரமாக ஆக
ஒரு கட்டத்தில் வினை முழுவதும் தீர்ந்து பிள்ளை பிறப்பதற்கான வழிமுறையை கோயிலுக்கு வந்த ஒரு முனிவர் அவளுக்கு கூறினார். அதன்படி அவள் விரதம் அனுஷ்டித்தாள். விரதம் என்பது உடம்புக்கு, குறிப்பாக வயிற்றுக்கு அளிக்கும் ஒரு வகை ஓய்வு. அப்போதுதான் இந்த உடலில் நவ கோள்கள் பலம் இழக்கின்றன. உணவு மூலமாக கோள்கள் சக்தியுடன் செயல்படுகின்றன. உணவு மூலமாகவே கோள்கள் மனித உடம்பில் புகுந்து தங்கள் செயல்பாடுகளையும் செய்கின்றன. விரத காலத்தில் அவை செயல் இழக்கின்றன. யஞ சோமன் மனைவியும் விரதத்தில் கோள்களின் வீரியத்தை அடக்கி அதே சமயம் இறையருளையும் பரிசாக பெற்றாள். அதன் எதிரொலியாக அவள் கருவுற்றாள். விரதம் இருந்து அந்த அருளால் துளிர்த்த பிள்ளை நல்ல அழகுடன் பிறந்தான். அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனாலும் அவர்களை அந்த நிலையிலும் ஒருவித சோதனை ஆட்கொண்டது. அந்த பிள்ளைக்கு தேவசோமன் என்று பெயரிட்டிருந்தனர். தேவசோமனோ 16 வயதிலேயே ஜுரம் வந்து இறந்தும் போனான். என்ன ஒரு கொடுமை! விரதமாகிய தவத்தை இருந்து பெற்ற பிள்ளை இப்படி அல்ப ஆயுசில் போனால் மனம் ஒப்புமா? இதற்காகவா தவம் இருந்தார்கள்? எப்படி இப்படி ஆகலாம்? அருளில் வந்த பிள்ளை வாழ்வாங்கு வாழ்ந்தால் அல்லவா சிறப்பு. எனவே கேள்வி மேல் கேள்வியாக தேவசோமன் உடம்பை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள். பிணத்தை எடுத்து எரிக்க வேண்டும் என்றும் தோன்றவில்லை. இது இயற்கைக்கு மிக மாறான ஒரு நிலையாயிற்றே. அக்கம் பக்கத்தவர்கள் கூடினர். எங்க சோமரே, என்ன இது? இப்படியா உடம்பை போட்டுக்கொண்டு கிடப்பீர்? எந்த காலத்தில் இறந்தவர் உயிர் திரும்ப வந்திருக்கிறது? தங்கள் மனைவி மலடி இல்லை என்று இறைவன் சொல்லிவிட்டான். அதற்கு மேல் தங்களுக்கு புத்திரனால் பயன் இல்லை என்பதுதான் விதி. புத்திர சோகத்தை தங்கள் நெஞ்சத்தில் தாங்கள் சுமக்க வேண்டும் என்றும் ஒரு விதி இருந்திருக்கிறது. அதை யாரால் மாற்ற முடியும் என்று ஆறுதல் சொல்லி ஒரு வழியாக தேவசோமன் உடம்பை எரிப்பதற்காக மயானத்திற்கு கொண்டு செல்லவும் தயாரானார்கள். அதே மயானத்தின் மறுகரையில் இருந்தது பாசுபத துறவி ஒருவரின் ஆசிரமம். பாசுபத துறவிகள் மந்திர தந்திரங்களில் நாட்டமுள்ளவர். அந்த சித்திகளை செய்து காட்டி பெரும் புகழ் பெற வேண்டும் என்பது அவரின் உள்ள கிடக்கை. இரவா வரம் பெற்று உடம்பை பேண வேண்டும் என்றும் இளமையோடு இருக்க வேண்டும் என்பதும் அவரின் எண்ணம். ஆனால் அந்த துறவியோ மிகவும் வயோதிகத்தை அடைந்து விட்டிருந்தார். உடம்பிலும் தெம்பு இல்லை. இந்த நிலையில் ஒரு வாலிபன் உடம்பு கிடைத்தால் கூடு விட்டு கூடு பாய்ந்து அந்த வாலிப உடம்பில் வாழ தயாராக இருந்தார். அதற்காக அந்த மயானத்தில் வாலிபர்கள் யாராவது இறந்து பிணமாக வருகிறார்களா என்று பார்த்தபடி இருந்தார். அதே போல தேவசோமன் சடலம் வரவும் அந்த துறவிக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனேயே தன் கூடுமாறும் ஆற்றலால் தேவசோமன் உடம்பிலும் புகுந்தான். மயானத்தில் கட்டைகள் அடுக்கி தேவசோமன் சடலம் மேல் தீயிடும் நேரம் தேவசோமன் பாசுபத துறவியின் ஆன்மாவோடு உயிர் பெற்று எழுந்தான். யஞ சோமனும் அவன் மனைவியும் அதன் பின் அடைந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. புதிய உடம்போடு எழுந்தவன் யஞ சோமனையும் அவன் மனைவியையுமே தன் தாய் தந்தையாக ஏற்றுக்கொள்ளவும் செய்து அவர்களை பார்த்து, உங்களை வருந்த வைப்பதில் இறைவனுக்கு விருப்பமில்லை, அதனாலேயே என் உயிரை திரும்பி தந்து விட்டான் என்றவன் அப்படியே முகம் மாறி தொலைவில் உதிர்ந்து விட்ட தனது முதிய உடம்பை சோகமாக பார்த்தான். சில வினாடிகள் அழுதான். பிறகு சிரித்தபடியே அவர்களுடன் புறப்பட்டான். தேவ சோமனாகிய பாசுபத துறவி முதலில் எதன் பொருட்டு அழுதான், பிறகு எதன் பொருட்டு சிரித்தான்? வேதாளம் ஒரு வழியாக 22வது கதையை கூறி முடித்தது. விக்ரமாதித்தன் அந்த கேள்வி முன் சிரித்தான். எதற்கு சிரிக்கிறாய்? இது ஒரு கதை, இப்படி ஒரு கேள்வி, அதை எண்ணித்தான். முதலில் விடையை சொல், பிறகு புரியும் நான் ஏன் இப்படி ஒரு கதையை கூறினேன் என்பது. கூறுகிறேன். தனது முதிய உடலை பார்த்து அவன் அழ காரணம் அதை அவன் இழக்கப் போவதால். என்ன இருந்தாலும் பல ஆண்டுகள் அவனை சுமந்த உடலாயிற்றே. அவன் சிரிக்க காரணம் புதிய இளைய உடல் கிடைத்து விட்டதால். கூடவே ஒரு தாயும் தந்தையும் கிடைக்கும் போது சிரிக்காமல் இருக்க முடியுமா? எவ்வளவு மகிழ்ச்சியான திருப்பம் அது! விக்ரமாதித்தன் பதில் வேதாளத்தை திரும்பவும் முருங்கை மரத்திற்கு விரட்டியது. மீண்டும் விடாமுயற்சி. விக்ரமாதித்தனும் வேதாளத்துடன் திரும்பி வந்தான். மகிழ்ச்சி மன்னா, மகிழ்ச்சி என்று அதுவும் அடுத்த கதையை படு வேகமாக தொடங்கியது. மன்னா, இதுவும் கூட பிள்ளை கதைதான் என்று கெக்கெலிப்புடன் ஆரம்பித்தது. ஏன் இப்படி என்று விக்ரமாதித்தன் கேட்பான் என்று அது எதிர்பார்த்தது. ஆனால் அவனோ எதுவும் கேட்கவில்லை. வேதாளமும் புரிந்து கொண்டது.
இது வக்ரலோகம் என்னும் ஊரின் கதை. இதன் அரசன் சூரிய பிரபாகரன் வல்லாளகண்டன், வீராதி வீரனும் கூட. 8 திக்கும் சூரிய பிரபாகரன் பேரை சொன்னாலே நடுநடுங்கி போவார்கள். குறிப்பாக அவனது ஆட்சியில் கள்வர்களை ஒழிப்பதில் சூரிய பிரபாகரன் குறியாக இருந்தான். திருட்டு குற்றத்துக்கும் தண்டனை என்ன தெரியுமா? கழுவேற்றம். அதன்படி வீரதீரன் என்கிற திருடனை அன்றுதான் கழுவிலும் ஏற்றினான். பாவம் வீரதீரன். உண்மையில் அவன் மிக நல்லவன். வாழ வழி தெரியாத நிலையில் ஒரு பணக்கார வீட்டில் திருடி ஒரு மரத்தடியில் புதைத்தும் வைத்தான். முதல் திருட்டே அவன் வரையில் முடிந்த திருட்டாகி விட்டது. அரசன் சூரிய பிரபாகரனுக்கோ இவ்வளவு நேர்மை நியாயமுடன் இருந்தும் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே என்கிற மனக்குறை வேறு. இந்த நிலையில்தான் வக்ரலோகத்தைச் சேர்ந்த ஹிரண்யவதி என்கிற பெண் தன் மகளான சந்திரமதியுடன் வக்ரலோகத்தை விட்டே போய்விட முடிவு செய்து அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். கணவனை இழந்துவிட்ட ஹிரண்யவதிக்கு கடும் பொருளாதார நெருக்கடி. ஊரில் வாழ வழி தெரியாத நிலையில்தான் அவள் சந்திரமதியுடன் புறப்பட்டு விட்டாள். எங்கு போகிறோம் என்பதே தெரியாத ஒரு நடை. நல்ல இருள் சூழ்ந்த நேரத்தில் அவளும் அவள் மகளும் நடந்து கொண்டிருந்தனர். வழியில் கழுவேற்றப்பட்ட திருடன் அரை உயிரும் கால் உயிருமாக அவர்கள் கண்ணில் பட்டான். பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அவனோ அவர்களை அருகில் அழைத்தான். ஹிரண்யவதியும் சென்றாள். பெண்ணே, நான் ஒரு திருடன். இந்த அரசன் என்னை கழுவிலேற்றி விட்டான். என் உயிர் பிரிய போகிறது. இறக்கும் முன் நான் ஒரு சிறு நன்மையாவது செய்ய விரும்புகிறேன் என்று அவன் சொல்லவும், இந்த நிலையிலும் நன்மையா என்று கேட்டாள். ஆம், அதே சமயம் தாங்களும் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றான். உனக்கு இந்த நிலையில் நான் எப்படி உதவுவது என்று கேட்டாள் ஹிரண்யவதி. தங்கள் மகளை எனக்கு மனைவியாக அளிப்பதாக சொல்லி சத்தியம் செய்து இங்கேயே இப்போதே என் கையை அவள் கையுடன் சேர்த்து வையுங்கள். அது போதும். பதிலுக்கு நான் என் வசம் உள்ள பல 1000 பொற்காசுகளை தருகிறேன் என்றான். இறக்க போகும் உனக்கு எதற்கு திருமணம் என்று கேட்டாள். நான் இறந்தாலும் எனக்கு கர்மம் செய்ய புத்திரன் வேண்டுமே, அதற்காக என்றான். என்ன விந்தை இது! உன்னால் எப்படி என் மகளுடன் கூட முடியும் என்று கேட்டாள் ஹிரண்யவதி. அவசியம் இல்லை. அவள் என் மனைவியானால் போதும். உங்கள் மகள் என் மரணத்திற்கு பின் யாரை வேண்டுமானாலும் மணந்து கொள்ளட்டும். ஆனால் அவர்களுக்கு பிறக்கும் புத்திரன் என் புத்திரனாகவே கருதப்படுவான். அவன் எனக்கு கர்மம் செய்தால் போதும். நானும் மோட்சகதி அடைந்து விடுவேன். போதும் இந்த இழிந்த பிறப்பு என்றான். ஹிரண்யவதி சாக போகும் போதும் அவனது வினோத விருப்பத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டாள். அவன் தரப்போகும் பொற்காசுகள் நிமித்தம் அவன் விருப்பப்படியே தன் மகள் சந்திரமதியின் கரத்தை பிடித்து அவன் வசம் ஒப்புவித்து திருமணம் செய்து கொடுத்து விட்டதாகவும் கூறினான். அவனும் அருகிலுள்ள ஒரு மரத்தின் அடியில் தனது பொற்காசுகள் உள்ளதை சொல்லிவிட்டு சந்தோஷமாக மரணத்தை தொட்டான். சாகும்போது கூட அவனுக்கு உறவு வேண்டும் என்கிற விருப்பம். ஆனால் ஹிரண்யவதிக்கோ அவனது பொற்காசுகளின் மேல்தான் கண். அவளும் பொற்காசுகளை மரத்தின் அடியில் தோண்டி எடுத்துக்கொண்டு மகளுடன் நடந்தாள். விடியும் போது அவர்கள் ஒரு நகரத்தை அடைந்திருந்தனர். அங்கேயே ஒரு நல்ல வீட்டை வாடகைக்கு பார்த்து குடியேறவும் செய்தனர். அப்படி குடியேறிய வீட்டிற்கு எதிரில் சுவாமி என்று ஒரு பிராமண இளைஞன், நல்ல அழகன். ஆனால் அந்த ஊர் தாசி ஒருத்தியிடம் மயங்கி கிடந்தான். அவளோ தினம் 1000 பொன் கேட்பவள். அன்று சுவாமியிடம் பொன் இல்லை. ஆனால் தாசியின் உருவமோ அவனை சுண்டி இழுத்தது. என்ன செய்வது என்கிற குழப்பத்தில் தத்தளித்து கொண்டிருந்தவன் மேல் ஹிரண்யவதியின் மகளான சந்திரமதியின் கவனம் பதிந்தது. அவன் அழகும் தவிப்பும் அவன் அவளை எண்ணி தவிப்பது போல ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தது. தன் எண்ணத்தை சந்திரமதி தன் தாயிடம் வெட்கத்துடன் தெரிவித்தாள். அம்மா, எனக்கு அந்த இளைஞன் சுவாமியை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. அவருக்கும் என்னை பிடித்திருக்கிறது. அவரை எனக்கு மனம் முடித்து வையேன் என்றான். உடனே ஹிரண்யவதியும் சுவாமியிடம் சென்று தன் மகளை மணக்க சம்மதமா என்று கேட்க சுவாமி அதிர்ந்தான். ஏன் அதிர்ச்சி அடைகிறீர்கள்? வரதட்சணையாக 1000 பொன்னை இப்போதே தருகிறேன் என்றாள். உடனே அவனும் பொண்ணுக்காக சம்மதித்தான். ஹிரண்யவதி எப்படி பொண்ணுக்காக திருடனை தன் மகளுக்கு மனம் புரிய சம்மதித்தாளோ அதே போல அவனும் சம்மதித்ததுதான் ஆச்சரியம். வினை வினையால் அணையும். சுவாமி அவளிடம் பொன்னை வாங்கி கொண்டு முதல் காரியமாக தாசி வீட்டுக்குத்தான் சென்றான். பிறகு அரை மனதாக சந்திரமதியை மணந்து கொண்டு ஒரு நாள் அவளை விட்டுவிட்டு ஓடியும் போய்விட்டான். சந்திரமதிக்கு தான் அவசரப்பட்டு விட்டது புரிந்தது. இந்த நிலையில் அவள் கருத்தரிக்கவும் செய்தாள். தற்கொலை செய்து கொள்ளவும் வழியில்லாமல் போனது.
ஒரு வழியாக பிள்ளையை பெற்றவள் அதை கொண்டு போய் அரசன் மாளிகை முன் உள்ள தொட்டிலில் போட்டுவிட்டு கண்காணாதபடி போய்விட்டாள். குழந்தையின் அழுகுரல் கேட்டு வீரர்கள் வந்தனர். குழந்தையை பார்த்து திகைத்தனர். செய்தி அறிந்த மன்னனும் ஓடி வந்தான். அழகிய குழந்தை அவனை ஆட்கொண்டது. அவனுக்கும் பிள்ளை இல்லை. எனவே சந்திரமதி மகனை தன் மகனாக கருதி வளர்க்க தொடங்கினான். அவனுக்கு சந்திரபிரபன் என்று பெயரும் சூட்டினான். சந்திரபிரபனும் பெயருக்கேற்ற எழிலுடன் விளங்கினான். வீரதீர சூரனாகவும் திகழ்ந்தான். ஒரு நாள் அரசனுக்கும் மரணம் நேரிட்டது. சந்திரபிரபன் தான் கர்ம காரியம் செய்தான். அவன்தானே செய்யவும் வேண்டும். பின் புனித நீராடிவிட்டு வருவதற்காக யாத்திரை கிளம்பினான். யாத்திரையின் முடிவில் கங்கை கரையை அடைந்தான். கங்கைதான் ஒருவன் தன் முன்னோர்களுக்கு கர்ம காரியம் செய்ய ஏற்ற இடம். இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கங்கைக்கு சென்று நீராடி முன்னோர்களை எண்ணி அவர்களுக்கு பிண்டம் இடும்போதுதான் அவர்கள் கடன் தீருகிறது. அல்லாத பட்சத்தில் திரும்ப பிறந்து இந்த மண்ணின் மாயையில் மயங்கி பாவமும் புண்ணியமும் மாறி மாறி செய்து அல்லல் பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்தே இளவரசன் சந்திரபிரபனும் தன்னை வளர்த்த அரசனை தந்தையாகவே கருதி கர்மம் செய்ய தீர்மானித்தான். அதன்படி அவன் பிண்டம் இட முன்வந்த போது அதை பெற்றுக்கொள்ள 3 கைகள் முன்னால் தோன்றின. ஒரு கையில் கண்ணக்கோல், ஒரு கையில் யாகத்திற்கு நெய்விடும் அகப்பை, ஒரு கையில் முத்திரை மோதிரம். ஒரு கைக்கு 3 கைகளை பார்க்கவும் திகைத்து விட்டான் சந்திரபிரபன். அவனுக்கு கர்ம காரியம் செய்விக்க வந்த பிராமணர்களும் அந்த காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். இளவரசன் சந்திரபிரபனோ தன் கைவசம் உள்ள பிண்டத்தை எந்த கைக்கு இடுவது என்பது தெரியாதபடி குழம்பி போய் நின்றான். பின் பிராமணர்களிடமே கேட்கலானான். அந்தநாதிகளே, பிண்டம் இடும்போது இப்படி கைகள் தோன்றுமா என்று கேட்டான். இல்லை இளவரசே, இது எங்களுக்கே அபூர்வ காட்சி என்றனர். எதனால் இப்படி தோன்றியுள்ளது? இந்த கைகள் என் முன்னோர்களுடையதா? இல்லை இளவரசே, ஒரு கரத்தில் கண்ணக்கோல் இருப்பதால் அது கள்ளன் கை, இன்னொன்றில் அகப்பை இருப்பதால் அது எங்களை போன்ற அந்தணர் கை, மூன்றாவதாக முத்திரை மோதிரத்துடன் உள்ள கைதான் அரசன் கை என்றனர் அங்குள்ள வேதியர்கள். இவர்களில் யார் கைக்கு இளவரசன் பிண்டமிட வேண்டும்? யாருக்கு இட்டால் அது சரியானதாகும்? வேதாளம் ஒரு வழியாக தனது 23வது கதையையும் கூறி முடித்தது. விக்ரமாதித்தனு துளியும் தாமதிக்காமல், திக்காமல், திணறாமல், யோசிப்பதற்கு நேரமும் எடுத்துக்கொள்ளாமல், இளவரசன் அதில் கண்ணக்கோல் வைத்திருக்கும் திருடன் கையில்தான் பிண்டமிட வேண்டும் என்றான். அதன் பின் காரண காரியத்தையும் கூற ஆரம்பித்தான். அகப்பை உள்ள பிராமணன் தாசி மேல் உள்ள மோகத்தால் இளவரசன் தாயை மணந்தான். அதற்காக 1000 பொன்னை கூலியாகவும் பெற்றான். அரசனோ தனக்கு பிள்ளை இல்லை என்பதால் தொட்டிலில் கிடந்த சந்திரபிரபனை எடுத்து வளர்த்தவன். இவர்கள் இருவரும் சந்திரபிரபனுக்காக பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை. ஆனால் பிள்ளை பிறக்கும் முன்பே சாகும் தருவாயிலும் பொற்காசு தந்து பிள்ளை உறவை பெரிதாக கருதி கிரண்யவதி மகளான சந்திரமதியை திருமணம் செய்து உடனே உயிர் நீத்த வீரதீரன்தான் உண்மையில் பிண்டம் பெற தகுதியானவன் என்று விக்ரமாதித்தனும் சொல்ல, அந்த சரியான பதிலால் மௌனம் கலைந்த வேதாளமும் விசையுடன் ஆகாயம் ஏறி பறந்தது. அதே சமயம் மயானத்து கோட்டான்களும் ஒரு சேர அலறின. ஆங்காங்கே சில பிசாசுகள் ஒன்றன் மேல் ஒன்றாக விழுந்து எழுந்து அடித்து கொண்டன. ஒரு பிசாசு விக்ரமாதித்தனை பார்த்து பயங்கரமாக சிரித்துவிட்டு தன் பக்கத்து பிசாசிடமும் சொல்ல தொடங்கிவிட்டது. மன்னன் விக்ரமாதித்தன் பாவம், இது நாள் வரையில் வேதாளம் கூறிய அவ்வளவு கதைகளுக்கும் பதில் சொல்லிவிட்டான். ஆனால் இறுதி கதையான முறை தெரியாத கதைக்கு விடை கூற இந்த உலகிலேயே ஒருவர் கூட பிறக்கவில்லை என்றது அந்த பிசாசு. ஆய கலைகள் 64 அனைத்திலும் தேறியிருக்கும் விக்ரமாதித்தனுக்கு பிசாசுகளின் குரலும் காதில் விழுந்தது. பாவம் மன்னன் வேதாளவசம் இந்த கதை மூலம் அகப்பட்டு தன் இன்னுயிரை விடப்போகிறான், பிறகு நம்மை போல ஆகிவிடுவான் என்று திரும்பவும் இடிச்சிரிப்பு சிரித்தன அந்த பிசாசுகள். விக்ரமாதித்தனுக்கும் புரிந்துவிட்டது, தன் நீண்ட நேர போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது. வேதாளம் இதுவரையில் சொன்ன கதைகள் எல்லாமும் கூட காரணம் கருதித்தான். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான நீதியையும் நியாயத்தையும் அவனுக்கு உணர்த்தி இருந்தன. இதனால் விக்ரமாதித்தனிடம் ஒரு மெல்லிய கர்வமும் துளிர் விட்டிருந்தது. அது அவன் முகத்தில் புன்னகையாக எதிரொலித்தது. ஆனால் ஒரு வகையில் பாவம், அவன் விடை சொல்லிவிடக்கூடிய கதைகளை வேண்டுமென்றேதான் வேதாளம் சொல்லி வந்தது. அப்பொழுதுதான் இந்த முறை தெரியாத கதையை கூறிடும் போது அவன் திணறுவான் என்பதும்
வேதாளத்தின் கருத்து. இதுவெல்லாம் எதுவும் தெரிந்திராத விக்ரமாதித்தன் வேதாளம் கூற ஆரம்பித்த முறை தெரியாத கதைக்கு காது கொடுக்க தயாரானான். பூலோகத்தில் தட்சிண பகுதியில் பாண்டிய நாட்டில் தர்மன் என்று ஒரு அரசன். இவனுக்கு சந்திரவதி என்கிற கற்பில் சிறந்த மனைவியும் லாவண்யவதி என்கிற மகளும் இருந்தனர். தர்மனும் நீதி நெறி தவறாமல் தான் ஆட்சி செய்து வந்தான். ஆனால் தர்மனின் மந்திரி சதி செய்து தர்மனையும் சிங்கம்புலி திரியும் காட்டுப்பக்கம் விரட்டி அடித்துவிட்டு தான் அரசனாகி விட்டான். தர்மன் தன் மனைவி சந்திரவதியுடனும் மகள் லாவண்யவதியுடனும் காட்டுக்குள் தட்டு தடுமாறிக்கொண்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு நடந்தபோது சிங்கம் ஒன்று அவன் முன் பாய்ந்து வந்தது. அதோடு போரிட்ட தர்மன் மனைவி மக்களை உடனடியாக அருகிலுள்ள மரத்தின் மேல் ஏறிக்கொள்ள சொல்லிவிட்டு தொடர்ந்து சிங்கத்துடன் போரிட்டான். ஆனால் அந்த பொல்லாத சிங்கம் அவன் மனைவி மகள் எதிரிலேயே அவனை முழுவதுமாக விழுங்கிவிட்டது. அதன் பசி அடங்கியதும் அதுவும் வந்த வழியே திரும்பிவிட்டது. ஆனால் மரத்தில் அமர்ந்திருந்த சந்திரவதியும் லாவண்யவதியும் பேரதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர். முதலில் நாட்டு மிருகம் ஒன்றால் ராஜ்யம் போயிற்று. பிறகு காட்டு மிருகம் ஒன்றால் கணவனையும் இழந்து விட்டாள் சந்திரவதி. ஒரு வழியாக பொழுது விடிந்தது. உயிரை கையில் பிடித்துக்கொண்டு மரத்தில் இருந்து இறங்கிய தாயும் மகளும் திரும்பவும் சிங்கம் வருவதற்குள் தப்பிக்கும் எண்ணத்துடன் வேகமாக காட்டை விட்டு நீங்க தொடங்கினர். தாயான சந்திரவதிக்கு சிறிய கால்கள், மகளான லாவண்யவதிக்கோ சற்று பெரிய கால்கள். நடக்கையில் அவர்களின் பாதம் பதிந்து காலடி தடங்களும் உருவாகின. ஒரு புறம் அவர்கள் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் பக்கத்து நாடான சோழ நாட்டு மன்னனான கண்டசிம்மனும் தன் மகன் பராக்கிரமனுடன் காட்டிற்கு வேட்டையாட வந்தான். அவர்கள் இருவரும் தரையில் சந்திரவதியின் பாத சுவட்டையும் லாவண்யவதியின் பாத சுவட்டையும் பார்த்தனர். அழகிய கால் தடங்கள், அங்கங்கே கல்லும் முள்ளும் குத்திய ரத்த திப்பி வேறு. இருவருமே ஊகித்து விட்டனர். அப்பா, இந்த கால் தடங்கள் யாரோ இரு பெண்களுடையதாகத்தான் இருக்க வேண்டும். காலில் செருப்பு கூட இல்லாமல் அவர்கள் நடந்திருக்க வேண்டும். அதனால்தான் ஆங்காங்கே இரத்த தெப்பிகள் தெரிகின்றன என்று சொன்னான் அரசனின் மகனும் இளவரசனுமான பராக்கிரமன். உனது யூகம் சரியாகத்தான் இருக்கும் என்ற அரசனும், இப்படித்தானே இந்த காட்டில் உன் தாயை நாம் பறிகொடுத்தோம். மிருகங்கள் மிகுந்த இந்த மாதிரி காட்டுக்குள் பெண்கள் வருவது எவ்வளவு ஆபத்து என்று சொன்னபடியே அரசனும் அவனும் காலடி தடத்தை தொடர்ந்து நடந்தனர். சிறிது தூரம் சென்றவுடன் இளவரசன் மனதில் ஒரு எண்ணம். அதை அவன் வெளிப்படுத்தவும் செய்தான். அப்பா, என்ன பராக்கிரமா, இந்த வனத்தில் மிருகத்துக்கு பலியாகிவிட்ட என் தாயின் நினைவை நீங்கள் தூண்டி விட்டு விட்டீர்கள். அம்மாவை கூட இப்படி காலடி தடயத்தை வைத்துதான் மிருகம் உண்ட மிச்சமாக கண்டுபிடித்தோம் இல்லையா என்று கேட்டான். பராக்கிரமன் அப்படி கேட்கவும் அரசன் கண்களில் கண்ணீர் பெருகியது. இதற்குத்தான் உங்களை மறுமணம் புரிந்து கொள்ள சொன்னேன். நீங்களோ மறுத்து என்னை மனம் புரிந்து கொள்ள சொல்கிறீர்கள். அப்படியல்ல மகனே, உன் தாய் போல் ஒரு பெண் கிடைப்பது அரிது. எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம் உனக்கு உரிய காலத்தில் மணமாக வேண்டும் என்பது. எனவே எனக்கு அதுதான் முக்கியம் மகனே என்றார். நானும் மனம் புரிந்து கொள்கிறேன் அப்பா, நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுதும் இளமையோடுதானே இருக்கிறீர்கள். போதும் மகனே, நிறுத்து. யார் எனக்கு பெண் தருவார்கள்? ஒன்று செய்வோமா? என்ன? இந்த காலடி தடத்துக்கு உரியவர்கள் பெண்களாகவும் நாம் மனம் முடித்துக் கொள்ளும் நிலையிலும் அவர்கள் இருந்தால் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டான். நடப்பதை பேசு மகனே. நடந்தால் நடக்கட்டும் என்பதுதான் என் நிலை அப்பா என்றான். சரி, அப்படியானால் சிறிய காலடி தடயத்துக்கு உரியவள் உனக்கு, பெரிய காலடி தடயம் உள்ளவள் எனக்கு, சரியா? ஆகா, ஆனால் நீங்கள் அதன் பின் எந்த நிலையிலும் பேச்சு மாறக்கூடாது. வேண்டுமானால் சத்தியம் கூட செய்து தருகிறேன், போதுமா? அரசர் மகன் பராக்கிரமன் தலையில் அடித்து சத்தியமே செய்து கொடுத்து விட்டார். பின் மிக வேகமாக அந்த காலடி தடயத்தை பின்தொடர்ந்தனர். இறுதியாக அது ஒரு அடர்ந்த புதரில் முடிந்தது. புதருக்குள் லாவண்யவதியும் சந்திரவதியும் மயங்கி கிடந்தனர். உடனேயே இருவரையும் தங்கள் தோள்களில் தூக்கி போட்டுக்கொண்டு தங்கள் அரண்மனையை அடைந்தனர். அங்கே ராஜ வைத்தியர் வந்து முதல் உதவி செய்தார். அவர்களும் கண் விழித்தனர். காட்டில் கிடந்தவர்கள் எப்படி நாட்டுக்குள், அதுவும் அரண்மனைக்குள் வந்தோம் என்று புரியாமல் விழித்தனர்.
பின்னர் நடந்தவைகளையெல்லாம் கேட்டு அறிந்து மகிழ்ந்து தங்களை பற்றியும் கூறினார்கள். அவர்களும் அரச குடும்பமே என்பதை அறிந்த அரசர் மிக மிக மகிழ்ந்து போனார். அதே சமயம் அவர்கள் யாருமில்லாத அனாதைகள் போலாகி விட்டதையும் அறிந்தவர் காட்டில் மகனுடன் செய்து கொண்ட சத்தியத்தை அவர்களிடமும் கூறி தங்களை மணக்க அவர்களுக்கு சம்மதமா என்றும் கேட்டார். அவர்களும் நெடுநேரம் யோசித்து விட்டு உப்பு சப்பில்லாமல் வாழ்ந்து மடிவதற்கு அரசனின் விருப்பத்தை ஏற்பதே மேல் என்று சம்மதிக்கவும் செய்தனர். அதன் பிறகே அவர்களின் காலடி தடயத்தை அரசனும் இளவரசன் பராக்கிரமனும் பார்த்தனர். அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆம், சந்திரவதியின் பாதம் சிறியது. சத்தியப்படி இளவரசன் அரசியான சந்திரவதியை தான் மணக்க வேண்டும். அதே போல லாவண்யவதியின் பாதமோ பெரியது. அவளை அரசரே மணக்க வேண்டும். இறுதியில் சத்தியமே பெரிது என்று சத்தியப்படியே திருமணமும் நடைபெற்றது. இதனால் பெற்ற தாய்க்கே லாவண்யவதி மாமியாரானாள். அதே போல பெற்ற தந்தைக்கே பராக்கிரமனும் மாமனாரானான். இவர்களுக்கு வாரிசுகளும் உதித்தனர். அதாவது அரசன் கண்டசிம்மனுக்கும் இளவரசி லாவண்யவதிக்கும் ஒரு ஆண் வாரிசும், இளவரசன் பராக்கிரமனுக்கும் அரசி சந்திரவதிக்கும் ஒரு ஆண் வாரிசும் பிறந்தது. இந்த வாரிசுகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று என்ன உறவு? வேதாளம் ஒரு வழியாக முறை தெரியாத கதையை கூறி முடித்தது. விக்ரமாதித்தன் கதையை கேட்டு குழம்பி விட்டான். உறவு முறையை அவனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. சரியான விடை எது என்றும் விளங்கவில்லை. தவறாக கூறினால் தலை வெடித்துவிடும். அதற்கு விடை தெரியாத மௌனம் எவ்வளவோ மேல் என்றுதான் அவனுக்கும் தோன்றியது. அந்த மௌனம்தான் ஒரு வகையில் சரியான பதில். யாருக்கு யார் என்ன உறவு என்று நமக்கு தெரியாத நிலையில் அவர்களாகவே கூறட்டும் என்று நாம் மௌனமாகத்தானே இருப்போம். விக்ரமாதித்தனும் மௌனத்தில் தன்னை புதைத்துக் கொள்ள வேதாளம் சிரித்தபடியே, மன்னா, இப்பொழுதுதான் நீ என்னை வென்றாய் என்றது. விக்ரமாதித்தனும் அதிர்ச்சியோடு வேதாளத்தை பார்த்தான். என்ன பார்க்கிறாய்? என் முறை தெரியாத கதைக்கு மௌனம்தான் சரியான பதில். எங்கே நீ தவறாக புதிய உறவு எதையாவது கூறி விடுவாயோ என்று பயந்தே போனேன். நல்ல வேளை, எனக்கும் இந்த சுடுகாட்டில் இருந்து விடுதலை கிட்டியது என்று வேதாளம் மகிழ்ச்சியோடு பேசியது. வேதாளமே, அப்படியானால் நீ எனக்கு வசப்பட்டு விட்டாயா? உண்மையாகவா என்று கேட்டான் விக்ரமாதித்தனும். சரிதான், உன்னை விட்டு இந்த சந்தேகம் எப்பொழுதுதான் நீங்குமோ? மேலும் நான் கூறப்போகும் விவரங்களை கேள். நான் கூறிய இந்த 24 கதைகளும் உண்மையில் அந்த சிவபெருமான் பார்வதிக்கு கூறியவை. வேதாளம் அதிர்ச்சியை கூட்டியது. என்னது, அந்த ஈஸ்வரமூர்த்தி பார்வதிக்கு இப்படி கதைகள் கூறினாரா? ஆம், அப்படி அவர் கூறிய கதைகளை ஒட்டு கேட்ட ஆலய ஸ்தானிக பட்டன் நான் தான். ஒரு நாள் இரவு நடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டேன். பாதி வழியில் பிரசாதத்தை ஆலயத்திலேயே விட்டுவிட்டது நினைவுக்கு வந்து அதை எடுப்பதற்காக திரும்பி வந்தேன். அன்று சிவராத்திரி. நான் செய்திருந்த அலங்காரத்தை காண அந்த ஈஸ்வரனும் பார்வதியுமே ஆலயத்தில் எழுந்தருளி இருந்தனர். அப்படியே அவர்கள் பேச்சும் வளர்ந்தது. தேவி, இந்த ஏகாந்த வேளையில் மனித வாழ்வின் நுட்பமான உறவு சிக்கல்களை உடைய கதைகளை நான் உனக்கு கூறுகிறேன். நீ எனக்கு சரியான விடையை கூறிவிட வேண்டும் என்று அந்த ஈஸ்வரன் பார்வதி தேவியிடம் சொல்ல, பார்வதி தேவியும் முதலில் நீங்கள் கதைகளை கூறுங்கள், நான் வரிசையாக விடை கூறுகிறேன் என்றார். அதை கேட்டு எனக்கும் பெரிதும் உற்சாகமாகி விட்டது. அம்மையும் அப்பனும் கதை சொல்ல அதை கேட்டிடும் வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிட்டும்? நானும் அவர்கள் அறியாத வண்ணம் அவ்வளவு கதைகளையும் கேட்டேன். இறுதியாக இந்த முறை தெரியாத கதையையும் கேட்டேன். இந்த கதைக்குரிய விடையை பார்வதி தேவியாலேயே சொல்ல முடியவில்லை. மறுநாள் கூறுவதாக கூறினார். நானும் ஓசைப்படாமல் இல்லம் திரும்பி என் மனைவியிடம் ஆவலை அடக்க மாட்டாமல் அவ்வளவு கதைகளையும் கூறினேன். அவளோ சும்மா இராமல் ஊர் முழுவதும் சொல்ல யாராலும் முறை தெரியாத அந்த கதைக்கு சரியான விடையை சொல்ல முடியவில்லை. மறுநாள் பார்வதி தேவியே கூட மௌனமாக இருக்க ஈஸ்வரனும், தேவி, மனித உறவுகள் மகத்தானவை. மிருகம் போல இனவிருத்திக்காக மனிதன் உறவு கொள்ளக்கூடாது. வம்சம், வழி, வர்க்கம் பார்த்தே உறவுகள் தோன்ற வேண்டும். இல்லாவிடில் பாச பந்தமே பெரும் கேள்விக்குறியாகிவிடும் என்பதை உணர்த்தத்தான் முறை தெரியாத கதையை கூறினேன். உண்மையில் மௌனம்தான் அந்த மட்டில் சரியான விடை. மௌனம் என்றால் செயலற்ற ஒரு நிலை. ஒரு மனிதன் எண்ணங்களற்று போகும்போது வெறும் பிண்டமாக ஸ்தம்பிக்கிறான். அந்த அரசனுக்கும் இளவரசனுக்கும்
பிறந்த பிள்ளைகள் கூட வெறும் பிண்டங்கள் தான். இதை மௌனத்தால் தானே உணர்த்த முடியும் என்று ஈஸ்வரமூர்த்தி கூறிய பதிலை கேட்டு பரவசத்தில் என்னை மறந்து ஆகா அற்புதம் என்று கத்திவிட்டேன். அதன் பிறகு வந்ததுதான் இந்த கோலம். உலக நாயகன் நாயகிக்கே தெரியாமல் ஒட்டு கேட்டதால் வேதம் படித்த நான் தாளம் தப்பி நடந்து வேதாளமாகிவிட்டேன். அப்போது ஈஸ்வரமூர்த்தி எனக்கு எப்பொழுது சாப விமோசனம் என்பதையும் கூறினார். அதன்படி எவன் ஒருவன் 32 கதைக்கு சரியான விடை கூறி இறுதியாக முறை தெரியாத கதைக்கு மௌனம் சாதிக்கிறானோ அவனால் உனக்கு சாப விமோசனம் கிட்டும், அவனே விக்ரமாதித்தன் என்றும் அன்று உலகநாயகன் கூறியிருந்தார். இன்று அது பலித்தும் விட்டது என்று அந்த வேதாளம் தன் சாப கதையையும் ஒருவாறு கூறி முடித்தது. விக்ரமாதித்தனிடம் சந்தோஷ திகைப்பு கூடவே வருத்தமும். வேதாளமே, நீ என்னை எதற்காக இப்படி தர்ம சங்கடப்படுத்துகிறாய்? உனக்கு நான் சாப விமோசனம் அளித்து விட்டால் பிறகு எப்படி அந்த ஞானசீல முனிவனுக்கு கொடுத்த வாக்கை ஈடேற்றுவது என்று கேட்டான். அப்படியானால் உனக்கு வாக்குதான் பெரிதென்று கூறு. அதில் என்ன சந்தேகம்? அரசருக்கு அழகு சொல்லில் நிற்பதுதானே என்றான். அது சரி, அந்த ஞானசீலன் யார் தெரியுமா? அது அடுத்த விஷயம். மன்னா, என் பேச்சை கேள். அவன் என்னை அடிமைப்படுத்திக் கொள்வதோடு உன்னை கொல்லவும் திட்டமிட்டுள்ளான். தெரியும். தெரிந்துமா உதவுகிறாய்? உன்னை அவனிடம் ஒப்படைக்க வேண்டியது என் கடமை. என்னை தற்காத்துக் கொள்வது என் வீரம் சார்ந்த விஷயம். மன்னா, அங்கேதான் நீ அவனிடம் ஏமாறப் போகிறாய். அவன் கபட வேடதாரி. உன்னோடு நேருக்கு நேர் அவன் மல்லுக்கு நின்றால் நீ வென்று விடுவாய் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் அவன் தந்திரமாக உன்னை கொல்லப் போகிறான். அப்படி என்றால் நீ என்ன செய்வாய்? அதை நான் அப்பொழுது தீர்மானித்துக் கொள்கிறேன். நீ இப்பொழுது என்னுடன் புறப்படு. நீ போக சொன்னாலும் நான் செல்ல மாட்டேன். ஏனென்றால் நீ என் எஜமானன். நீ நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும். எனவே உனக்கு நான் ஒரு உபாயம் கூறுகிறேன். கேட்பாயா? என்ன? என்ன வேதாளமே, சொல்லு. அந்த ஞானசீலன் என்னை பெற்றுக்கொண்ட நிலையில் உன்னை யாக குண்டம் முன் விழுந்து வணங்க சொல்வான். அப்படி நீ வணங்கும் போது உன் சிரத்தை துண்டாடுவதுதான் அவனது திட்டம். நீ அதற்கு இடம் கொடுக்காமல் அவனை எப்படி வணங்குவது என்று வணங்கி காட்டச் சொல். உடனே அவனும் வணங்கி காட்டுவான். அப்பொழுது வாளால் அவனை நீ கொன்றுவிடு. ஒரு அரக்கனை அளித்த புண்ணியம் மட்டுமல்ல, எனக்கும் விடுதலை கிடைக்க போகும் புண்ணியமும் உன்னை வந்து சேரும். வேதாளம் மிகவும் உருக்கமாக பேசியது. இறுதியில் அதன்படியே எல்லாமும் நடந்தது. ஞானசீலனும் காளி மாதா முன் விக்ரமாதித்தனை தலை குனிந்து வணங்க சொன்னான். பதிலுக்கு விக்ரமாதித்தன் வணங்கி காட்ட சொல்லவும் ஞானசீலன் வணங்க முற்பட்டான். அப்பொழுது அவனது வாளாலேயே அவனது சிரத்தை வெட்டி அவனது தந்திரத்தில் இருந்து தப்பித்தான். ஆனால் ஞானசீலனின் ஆன்மா துடித்தது. விக்ரமாதித்தா, என்னை கொன்ற பாவம் உன்னை விடாது. இந்த ஜென்மத்தில் நீ என்னை வென்றிருக்கலாம். ஆனால் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னையும் சரி, உனக்கு உதவி செய்த வேதாளத்தையும் சரி நான் விடமாட்டேன் என்று அது சபதமும் செய்தது. அதன் பின் விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கு அதன் ஸ்தானீக உருவம் திரும்ப கிடைக்க செய்து விடுதலையும் அளித்தான். இருந்த போதிலும் நான் காலமெல்லாம் உங்களுக்கு உதவியபடியே இருப்பேன் என்றது வேதாளம். அப்படியே 2000 ஆண்டு காலம் ஆட்சி செய்தான். சிம்மாசன பதுமைகள் கொண்ட படிகளை மிதித்து மேலே ஏறித்தான் சிம்மாசனத்தில் அமர வேண்டும். அந்த பதுமைகளும் பார்வதி தேவிக்கு தோழிகளாக திகழ்ந்தவை. ஒரு சாபத்தில் சிம்மாசனத்துக்கு பதுமைகளாக மாறிவிட்டன. விக்ரமாதித்தனுக்கு பிறகு எவர் ஒருவர் அந்த சிம்மாசனத்தில் ஏறுகிறாரோ அவருக்கு விக்ரமாதித்தன் கதையை ஒவ்வொரு பதுமையும் கூறினால் அவைகளுக்கு பதுமை நிலையில் இருந்து சாப விமோசனம் உண்டாகும் என்பது அந்த பதுமைகளுக்கு உண்டான சாபம். அதன்படி 2000 ஆண்டு முடிவில் ஒரு அபூர்வ வேளையில் பிறந்த சாலிவாகனன் என்பவன் விக்ரமாதித்தனை வெற்றி கொண்டான். அதே சமயம் ரத்தின சிம்மாசனமும் அந்த யுத்தத்தின் போது ஒரு குழியில் போட்டு மூடி மறைக்கப்பட்டது. சிம்மாசனத்துடன் பதுமைகளும் காத்திருந்தன. போஜராஜன் என்னும் அரசன் பின்னொரு சமயம் அந்த சிம்மாசனத்தை எப்படியோ கண்டறிந்து அதில் ஏறி அமர முனையும் போது ஒவ்வொரு பதுமையும் 2000 வருட காலம் ஆட்சி செய்த விக்ரமாதித்தனின் வரலாற்றையும் வேதாளம் பற்றியும் மற்ற அவன் சிறப்புகளையும் கூறின. அவைகளையெல்லாம் பொறுமையாக கேட்ட போஜராஜனும் பதுமை நிலையில் அவைகளுக்கு சாப விமோசனம் கிடைக்க வழி செய்தான். பின் அவை விக்ரமாதித்தனை மணப்பதற்காக வரிசையாக பூமியில் பிறக்க ஆரம்பித்தன.
அந்த வகையில் 32வது பதுமையான ஞானப்பிரகாசவல்லி பதுமையும் தீபாவாக பிறந்து விக்ரமாதித்தனாகிய விக்ரமனை அடைந்து விட்டாள். விக்ரமாதித்தனை தொடர்ந்து அவன் சகாக்களும் ஜென்மம் எடுத்து கூடவே வந்து விட்டனர். ஆன்ம நிலையில் வீர சபதம் எடுத்த ஞான சீலனும் நந்தன் பைராகியாக வந்து விட்டான். அந்த நாளைய கதை முடிகிறது. விக்ரமாதித்தனின் 32வது ஜென்மத்தில் அடுத்து இனி என்ன ஆகும்? உதயஜோதி பத்திரிகை அலுவலகம். தேவராஜனிடம் ஒரு புதுவிதமான பரபரப்பு தெரிந்தது. லாலா மாளிகையில் இருந்து அவர் மட்டும் புறப்பட்டு வந்திருந்தார். வள்ளுவக்குடி வேலாயுதம் உடம்பு மயானம் சேர்ந்துவிட்ட சம்பவம் மீடியாவில் எல்லாம் எதிரொலிக்கப் போகிறது என்று கவனிக்க தயாராக இருந்தார். அவரது எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை. காலை 8 மணி செய்தியிலேயே வள்ளுவக்குடி மைதானத்தில் வேலாயுதம் உடம்பு கிடக்கும் விவரம் சொல்லப்பட்டது. ஜோதிடத்திற்கு பெயர் போன வள்ளுவக்குடி மைதானத்தில் புதைக்கப்பட்டு பின் விக்ரமாதித்தனின் சாகசத்தால் களவு போன வேலாயுதம் என்பவரின் பிரேதம் மீண்டும் வள்ளுவக்குடியை அடைந்து விட்டது. இதன் மூலம் வேலாயுதத்தின் உடலை பயன்படுத்தி விக்ரமாதித்தன் சென்னையில் நடமாடியது ஊர்ஜிதமாகிவிட்டது. ஆனாலும் இந்த சம்பவத்தை இப்படி மூட நம்பிக்கையோடு நோக்கிடக்கூடாது. உடல் களவு போனதில் வேறு கோணங்களும் இருக்கலாம் என்று சில முற்போக்கு சிந்தனையாளர்களும் கருதுகின்றனர். இருப்பினும் ஒரு களவாடப்பட்ட உடல் துளியும் கெடாமல் இருப்பது எப்படி என்பது பெருத்த ஆச்சரியத்தை அளித்துள்ளது. சில நாடி ஜோதிடர்களின் கருத்துப்படி விக்ரமாதித்தனின் 32வது பிறப்பு 26 வருடங்களுக்கு முன்பே நிகழ்ந்து விட்டதாகவும், விக்ரமாதித்தன் இந்த மண்ணில் சில சாதனைகள் நிகழ்த்துவதற்காக புறப்பட்டு விட்டதை விரைவில் இந்த நாடு காணும் என்றும் கூறினர். மயானத்தை காவல் காக்கும் மயான புலையனோ நடந்ததெல்லாம் மிக அதிசயமான சம்பவங்களை தான் இரவில் கண்முழித்து இருந்ததாகவும், தான் பார்த்த வரையில் மயானத்திற்குள் யாரும் வரவில்லை என்றும் கூறினான். இருப்பினும் வேலாயுதம் உடலை உதிர்த்துவிட்டு விக்ரமாதித்தன் தனது உடலில் திரும்ப புகுந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டிருக்கும் சாத்தியங்கள் ஆராயப்படுகின்றன. நமது பண்டைய புராண கருத்தாகிய கூடுவிட்டு கூடுபாயும் விஷயம் இதன் மூலம் ஒரு உண்மை என்றும், இதை இன்றைய விஞ்ஞான உலகம் ஆராய வேண்டும் என்றும் பல்வேறு கருத்துக்களும் ஆங்காங்கே எழுந்த வண்ணம் இருந்தது. விக்ரமாதித்தன் குறித்த விஷயம் பரபரப்பாகவும் விரிவாகவும் அலசப்பட்டதை பார்த்த தேவராஜன் அப்படியே ஸ்தம்பித்து விட்டார். விடிந்து 2 மணி நேரம்தான் ஆகிறது. அதற்குள் செய்தி பரவி அது உலகம் முழுக்கவும் கூறப்பட்டு விட்டதை எண்ணிய போது ஒரு வினாடி விக்ரமாதித்தன் விஷயமே ஒரு உறக்க கனவோ என்று கூட தோன்றியது. அதே வேளையில் தொலைபேசி மணி அவரை கூப்பிட்டது. காதை கொடுத்தார். மறுமுனையில் மாவட்ட டிஎஸ்பி. ஹலோ தேவராஜன். யாரு? டிஎஸ்பி சாரா? நானே தான். அப்புறம் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்களே. நீங்க தான் எதையும் கரெக்டா பேச மாட்டேங்கிறீங்க, நானாச்சும் பேசுறேனே என்றார் டிஎஸ்பி. நான் பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு என்றார் தேவராஜன். என்ன இல்ல? டிஎஸ்பி அப்படி கேட்டது தேவராஜனை குத்தியது. சார், நீங்க சுத்தி வளைக்காம நேரா பேசுறீங்களா? நேராதான் இப்ப பேசிட்டு இருக்கேன். விக்ரமாதித்தன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அவன் வேலாயுதமா நடமாடினது உங்க பத்திரிகை ஆபீஸுக்கு வந்ததுன்னு எல்லாத்தையும் எங்க விஜிலன்ஸ் கேமராவில ரெக்கார்ட் பண்ணி இருக்கீங்களே. என்னது? விஜிலன்ஸ் கேமரா ரெக்கார்டரா? எங்க டிபார்ட்மெண்ட்ட என்னன்னு நினைச்சீங்க? முந்தையே உங்ககிட்ட நான் பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டிஎஸ்பி விஸ்வரூபம் எடுத்தார். தேவராஜனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. சற்று தடுமாறினார். தேவராஜன், எதுக்காக இப்படி விக்ரமாதித்தன் விஷயத்தை சீக்கிரட்டாவே டீல் பண்றீங்க? சார், அது நீங்க ஒரு பொறுப்புள்ள பத்திரிகை ஆசிரியர், இப்படியா நடந்துக்குவீங்க? நந்தன் பைராகிங்கிறவன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். இந்த பைராகி கூட உங்க பத்திரிகை ஆபீஸ் வந்திருக்கிறதா ஒரு ரூமர். டிஎஸ்பி சார், சும்மா போட்டு வாங்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதெல்லாம் ஒண்ணும் இல்ல? உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணின ஒரு பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா. அது தெரியுமா உங்களுக்கு? டிஎஸ்பியின் அடுத்த பஞ்ச் தேவராஜனை ஒரு உலுக்கே உலுக்கி விட்டது. யார் சார் அது? பேசுறீங்களா? நிச்சயமா எனக்கு தெரியாத அந்த ஸ்டாப் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப பேசுங்க. டிஎஸ்பி சொன்ன கையோடு தொலைபேசியில் விசும்பலோடு சார் என்கிற ஒரு குரல் ஒலித்தது. அது தமிழரசியின் குரல். தமிழ்? நான் தான் சார். நீ எப்படி அங்க? சாரும் போலீஸ் படையும் தான் என்ன அந்த நந்தன் பைராகி குரூப் கிட்ட இருந்து மீட்டாங்க சார். என்ன தமிழ் சொல்ற நீ? சார், என்ன மன்னிச்சுடுங்க சார். நீங்க உடனே எஸ்பி ஆபீஸ்க்கு கிளம்பி வாங்க. நான் விவரமா சொல்றேன். நந்தன் பைராகி இருக்கிற இடம் எனக்கு தெரியும்.
தமிழரசி அப்படி சொன்னதுதான் தாமதம். தமிழ், அடுத்த 20வது நிமிஷம் நான் எஸ்பி ஆபீஸ்ல இருப்பேன் என்றார் தேவராஜன். அதற்கு ஏற்ப தாவி குதித்து வெளியே வந்து காரையும் கிளப்பினார். 25வது நிமிடம் புழுதியை புரட்டியபடி எஸ்பி ஆபீஸின் சிவப்பு செங்கல் கட்டிடம் முன் தேவராஜன். உள்ளே நுழைந்த மாத்திரத்தில் அவருக்கு பரபரப்பான வரவேற்பு. எஸ்பியின் அறையில் அவரும் தமிழரசியும். தமிழரசி ஏதோ புயல் காற்றில் அடித்து செல்லப்பட்டு தூக்கி எறியப்பட்டது போல தெரிந்தாள். வாங்க தேவராஜன். தமிழ் எப்படி சார் இங்க? சொல்றேன், பல்லாவரம் பக்கமா மலை குகையில இந்த பொண்ணும் விக்ரமாதித்தன் உடம்பும் அப்புறம் அந்த நந்தன் பைராகி இருந்திருக்காங்க. அந்த மலை மேல உடும்பு பறவைகளை பிடிக்கன்னு சில ஹண்டர்ஸ் நடமாடுவாங்க. அவங்க நந்தன் பைராகியையும் அவன் செக்ரட்டரியான ஒருத்தனையும் பார்த்து சந்தேகப்பட்டிருக்காங்க. அப்படியே செல்போன் மூலமா எங்களுக்கு தகவல் வந்தது. நானும் ஒரு குரூப்போட பூனை மாதிரி போனேன். ஆனா நாங்க கிட்ட போகும்போது தப்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு மட்டும் அவங்க கூட போகாம ஓடி வந்து எங்க கூட சேர்ந்துகிட்டா. அப்புறமா அங்க இருக்கிற குகைக்குள்ள போய் பார்த்தா ஒரு கிழட்டு உடம்பு தான் கிடைச்சது. பிறகுதான் தெரிஞ்சது இந்த உடம்புக்கு உரியவன் தான் நந்தன் பைராகின்னு. டிஎஸ்பியின் விளக்கத்தை தமிழரசி தொடர்ந்தார். சார், அந்த நந்தன் பைராகி விக்ரமன் சார் உடம்புல புகுந்து அப்படியே எழுந்து அந்த பக்கமா ஓடிட்டான். அவனுக்கு எச்ச தேவராஜனோட துணை இருக்கிறதால மாயமா கூட மறைய முடியும் என்றார். ஆமா சார், அந்த எச்சன் ஒரு பெரிய மந்திரவாதி. அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பாடாப்பட்டேன். இப்படி தப்பிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை சார். தமிழரசி சொல்ல சொல்ல தேவராஜனுக்கு கோபம் கொப்பளித்தது. ஆமா, நீ எதுக்கு விக்ரமன் உடம்ப கடத்தின என்று கேட்டார். உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன் சார். எனக்கு விக்ரமன் தான் விக்ரமாதித்தன்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு நம்ப முடியாத விஷயம் நடந்துகிட்டு இருந்தது தெரியும். இந்த நிலையில தான் விக்ரமன் சார டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காகவும் அவரை நீங்க என்னவோ பண்றீங்கன்னு சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா அது இப்படி கண்ட திசையில போகுங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். தமிழரசியின் பேச்சை கேட்டு தேவராஜன் தலையில் அடித்து கொண்டார். என்ன தேவராஜ், நான் இப்படி உங்களை வசமா மடக்கி பிடிப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கலையா? சாரி டிஎஸ்பி சார், நான் ஒன்னும் குற்றவாளி இல்ல நீங்க என்ன மடக்கி பிடிக்க. நந்தன் பைராகி மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினலுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. பொறுப்புள்ள பத்திரிகை ஆசிரியரா நீங்க இருந்திருந்தா அவன் உங்க பத்திரிகை ஆபீஸ் வந்தப்பவே எனக்கு தகவல் கொடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கீங்க. சட்டப்படி அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? டிஎஸ்பி சார், நீங்க புரியாம பேசுறீங்க. விக்ரமன் ஒரு சாதாரண பிறவி இல்ல. அவர் எடுத்திருக்கிறது மறுஜென்மம். முதல்ல இத அவரே நம்ப தயாரா இல்ல. படிப்படியா நடந்த சம்பவங்கள் தான் நம்ப வச்சது. இன்ஃபேக்ட் எனக்கு கூட இது மறுஜென்மம் தான். தேவராஜன் தன்னை பற்றி கூறவும் டிஎஸ்பியின் முதுகு தண்டுபடம் தானாக நிமிர்ந்தது. நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு சம்பவமுமே நம்ப முடியாத அதிசயங்கள். இந்த உலகத்துல மத்த விஷயங்களை பாக்குற மாதிரி நாம இதை பார்த்தா குழப்பமும் கேலியும் தான் மிஞ்சும். நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க தேவராஜ்? டிஎஸ்பி சார், சட்டத்தை ஏமாத்துறதெல்லாம் எங்க நோக்கம் இல்ல. விக்ரமன் வரையில இந்த நாடும் மக்களும் இதோட உயர்வும் தான் அவரோட லட்சியமே. இருந்தாலும் உங்க உதவிய நாடாம அவரும் அவரோட நாங்களும் போராடிட்டு இருக்கிறதுல நிறைய அர்த்தம் இருக்கு. சரி, இப்ப விக்ரமன் எங்க இருக்கார்? விக்ரமன் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கார். ஆனா அவர் உடம்புதான் இந்த பொண்ணால அந்த நந்தன் பைராகி கிட்ட மாட்டிக்கிச்சு. எது அவனுக்கு தேவையோ அது அவனுக்கு கிடைச்சாச்சு. அப்படின்னா விக்ரமாதித்தன் தான் நந்தன் பைராகியோட குறியா? ஆமா சார், விக்ரமாதித்தனாகிய விக்ரமனுக்காகத்தான் வடக்க இருந்த நந்தன் பைராகி இந்த சென்னைக்கு வந்தான். இவனுக்கு விக்ரமனோட உயிர் வேணும். அதை காளிக்கு பலியா கொடுக்கிறது தான் அவன் லட்சியம். இந்த காலத்திலையும் இந்த மாதிரி பலிக்கெல்லாம் அர்த்தம் இருக்குதா? காலம் எதுவா இருந்தா என்ன சார்? அதே வானம், அதே சூரியன், அதே நிலவு தானே. அம்மா பிள்ளை உறவுல ஏதாவது மாற்றம் வந்துடுச்சா? இல்ல எந்த இயற்கையான விஷயமும் மாறி போயிருக்கா? அப்படின்னா டிஎஸ்பி சார், ஒரு கண்ணாடி பாத்திரத்தை யார் கீழே போட்டாலும் அது உடையத்தானே செய்யும். ஆமா, அதுதானே கண்ணாடியோட தன்மை. காளியும் அப்படித்தான். அவளுக்கு உயிரையே நிவேதனமா கொடுக்கிறது ஒரு முறை. யார் கொடுக்கறாங்கிறது இங்க முக்கியம் இல்ல. உயிர் தான் கணக்கு. தனக்காக உயிரையே தந்தவனுக்கு அவ எதை கேட்டாலும் தருவா. உயிர்களை படைச்ச தெய்வத்துக்கு உயிர் பசியா? தப்பு டிஎஸ்பி சார். உடம்ப விட்டு உயிர் பிரிகிறதுங்கிறது உலக வாழ்க்கைக்கு வேணும்னா ஒரு பெரிய இழப்பா சோகமா தெரியலாம். ஆனா அது ஒரு மாற்றம்.
இறைவனுக்காக பலியாகும் உயிர்களுக்கு பெரிய அளவுல முக்தி மோட்சம் கிடைக்குது. அதே சமயம் எல்லா உயிரையும் பலி கொடுத்துடவும் முடியாது. அதற்கு ஒரு விதிப்பாடு இருக்கு. என்ன தேவராஜ், நரபலிக்கு இப்படி ஒரு நியாயமா? வேதனையா இருக்கு எனக்கு. நான் சொன்னது நியாயம் இல்ல. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனோட நிகரில்லாத முதல் செல்வம் அவன் உயிர் தான். ஒரு முறை போனா திரும்ப வராததும் அதுதான். அப்படி ஒரு உயிரையே ஒரு லட்சியத்துக்காக ஒருத்தன் இழக்க முன் வர்றான்னா அவன் எவ்வளவு பெரியவனா இருக்கணும்? அதுல எனக்கு சந்தேகம் இல்ல தேவராஜ். ஆனா தானா போய் உயிரை இழக்கிறதுக்கும் இப்படி பலியா கொடுக்கறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கே. இப்படி நீங்க கேப்பீங்கன்னு தான் கண்ணாடி பாத்திர உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். காளிக்கு ஒருத்தன் தானா கொடுக்கறானா இல்லை கொடுக்க வைக்கப்படுறானாங்கிறது முதல் விஷயம் இல்லை, உயிர்தான் கணக்கு. சைவம், வைஷ்ணவம், காணாபத்தியம், கௌமாரம், சாக்தம்னு நம்ம மதத்துல வழிபாட்டு முறைகள் பல இருக்கு. அதுல சாக்தத்துல தந்திர யோக வழிபாட்டு முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் மாயம், வசியம், பலி, நிவேதனம்னு உள்கூறுகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு இதுல விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. சொல்ல போனா இந்த முறை காலத்தால அழிஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம். காரணம் ஒண்ணுதான், மனிதன் தன் புத்தி சக்தியை வளர்த்துக்கிட்டே போயிட்டான். 300 வருஷம் முந்தி வெறும் 5 கோடி பேர் தான் இந்தியாவில. நாம இப்ப இருக்கிற இந்த சென்னையில சில 1000 பேர் இருந்தா கூட அது அதிகம். அதாவது மனித சக்தி மிகவும் குறைவாய் இருந்தப்ப மந்திர சக்தி, தந்திர சக்தி, எந்திர சக்தி எல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்ப இந்த சென்னையோட மக்கள் தொகை 1 கோடி, அபரிமிதமான மக்கள் சக்தி. அதனாலதான் போட்டி போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஆள் ஒன்ன கண்டுபிடிச்சு இன்னைக்கு மனுஷன் நடக்க கூட அவசியம் இல்லாதவனா ஆயிட்டான். எப்பவும் அதிக அளவுல உள்ள சக்தி தான் உச்சபட்ச சக்தியா இருக்க முடியும். இவ்வளவு சக்தி இருக்கிறதால மந்திர தந்திர சக்திகள் முதல்ல தேவையில்லாம போயிடுச்சு. அடுத்து இது புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கவும் கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். ஆனாலும் இதுலயும் சில மாஸ்டர்கள் அங்கங்கே இருக்காங்க. அதே சமயம் எவ்வளவுதான் மனித சக்தி அபரிமிதமா இருந்தாலும் அந்த சக்தியால அடுத்து என்ன நடக்கும்னு துல்லியமா சொல்ல முடியாது. அந்த மட்டுக்கும் காலம்தான் சார் எப்பவும் பெரிய சக்தி. அதனால அந்த காலத்தை தன்வசப்படுத்தத்தான் ஒவ்வொரு மனிதனும் போராடுறான். உங்களுக்கு உங்க எதிர்காலம் பற்றிய கவலையோ பயமோ இல்லையா? வீடு வாசல்னு வாங்குறதும் பணத்தை சேர்த்து வைக்கிறதும் எதுக்காக? நாளைக்கு பொழுது எப்படி இருக்குமோங்கிற பயத்தால தானே. அப்ப எல்லோருமே எதிர்காலத்தை பார்த்து பயப்படுறவங்களாதானே இருக்கும். எதுக்கு தேவராஜன் இவ்வளவு பெரிய விளக்கம்? எதிர்கால பயத்துலதான் அந்த நந்தன் பைராகி இப்படி பலிகள் கொடுக்கறானா? இப்படி கொடுத்துட்டா அவன் கேட்டது கிடைச்சிடுமா? முதல்ல அவன் தன் நோக்கத்துல ஜெயிப்பானாங்கிறது $1 மில்லியன் கேள்வி. ஜெயிக்கணுங்கிறது அவன் எதிர்பார்ப்பு. அதுக்காகத்தான் சொல்லி வச்ச மாதிரி 999 பேரை அவன் கொலை செஞ்சிருக்கான். இந்த நிமிஷம் அவன் எதிரில் யார் போய் நின்னாலும் கொல்ல மாட்டான். ஏன்னா அவன் வரையில 1000ஆவது பலியா விக்ரமன் தான் இருக்கணும். அது ஏன் அப்படி? உயிர்கள் எல்லாம் ஒண்ணுதான்னாலும் அதன் முன்பின் தொடர்புகள் ஆளாளுக்கு வேறுபடுது இல்லையா? உதாரணமா உங்க பரம்பரை என் பரம்பரைன்னு எடுத்துக்கிட்டா, அதாவது ஒரு ஃபேமிலி ட்ரீ படம் வரைஞ்சா நம்ம ரூட்ஸ் நிச்சயம் ஒருத்தர் ட்ரீ போல இன்னொருத்தருக்கு இருக்காது. விக்ரமாதித்தனோட ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சா அதுல உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத பல சிறப்பு இருக்கிறத பார்க்கலாம். மல்லிகை பூவும் பூதான், காகித பூவும் பூதான். ஆனா வாசம் உள்ளதை தானே அதிகம் நேசிக்கிறோம். சரி தேவராஜன், விக்ரமாதித்தன் மட்டும் எப்படி வேறுபடுறான்? அப்படி கேளுங்க டிஎஸ்பி சார். விக்ரமாதித்தன் முதல்ல பிறப்பிலேயே வேறுபட்டவர். பிறக்கும் போதே அவருக்கு 4 அம்மா. அந்த 4 அம்மாவும் 4 ஜாதி. அந்த 4 அம்மாவுக்கும் 4 பிள்ளைகள். ஆக அவருக்கு ஒவ்வொரு ஜாதியிலையும் ரத்த சம்பந்தமுள்ள ஒரு சகோதரர். அடுத்து அவர் அப்பா எல்லாவித வேத ஞானமும் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரமும் தெரிஞ்ச ஒரு பிராமணர். அது அப்படியே விக்ரமாதித்தருக்கும் வந்தது. அடுத்து தன்னையே பலிக்கு நிவேதனமா கொடுக்க முன் வந்தவர் அவர். முன் வந்தாருன்னா அது கூட தப்பு. அதாவது தன் தலைய தானே வெட்டி காளிக்கு அர்ப்பணம் செய்தவர். திரும்பவும் காளி அருளால உயிர்த்து எழுந்து 2000 வருஷம் எல்லா சிறப்போடையும் ஆளும் வரத்தையும் வாங்கினவர். தேவலோகத்து இந்திரன் சாமானியப்பட்ட பூலோகத்து மனிதர்கள் கிட்ட எந்த காலத்திலையும் வந்தது கிடையாது. பூலோக வாசிகள்னாலே தேவர் உலகம் வரையில் பாவம் செய்ததால பிறந்துட்டவங்களோட ஒரு உலகம்தான்.
இருந்தும் இந்த பூமியில இருந்தும் இந்திரன் விருந்தினனாக கூப்பிட்ட சிறப்பு விக்ரமாதித்தனுக்கு மட்டும்தான். எல்லாத்துக்கும் மேலா வேதாளத்தை வென்ற சிறப்பு விக்ரமாதித்தனை தான் சேரும். நான் சொல்லி இருக்கிறது கொஞ்சம், அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்ந்தா அது ஒரு பெரிய நிறைஞ்ச வாழ்வா சொல்றோம். 2000 வருஷம், அதுவும் சக்கரவர்த்தியாகவே வாழ்ந்து காட்டுறதுன்னா அது சாதாரணமானதா? தேவராஜன் மூச்சு விடாமல் சொன்னதை கேட்டு மலைத்து போய்விட்டார் டிஎஸ்பி. இப்படிப்பட்ட ஒரு உயிரை தன் வசப்படுத்தி அதை ஒருத்தன் காளிக்கு கொடுக்கறான்னா அவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கணும், அதையும் யோசிங்க. சரி தேவராஜ், நீங்க சொல்றபடி இந்த பலிக்கு ஒரு பெரிய மீனிங் இருக்குன்னே வச்சுக்குவோம். இது சக்சஸ் ஆனா இந்த நந்தன் பைராகி மாதிரி ஊருக்கு ஊர் எவ்வளவு பேர் புறப்படுவாங்க, யோசிச்சு பாருங்க. இப்பதான் நீங்க பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. விக்ரமன் கவலையும் அதுதான். அதுக்காகவே நந்தன் பைராகிய ஜெயிச்சு இந்த நாட்டை காப்பாத்துறதுதான் அவர் நோக்கம். ஒரு தனி மனிதனா அவரால இது முடியுமா? அவர் தனி மனிதன் தான், ஆனா பல ஆயிரம் பேருக்கு சமமான ஒரு பர்சனாலிட்டி. சினிமா டைலாக் இது தேவராஜன். அதுலதான் ஹீரோயிசம் காரணமா காசுக்காக வசனகர்த்தா இப்படி மிகையா எழுதுவாரு. நீங்களும் அதையே பேசினா என்ன அர்த்தம்? நான் இவ்வளவு சொல்லியும் விக்ரமாதித்தனை நீங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காவே பாக்குறீங்களே சார். ஓகே, அப் நார்மல்னே வச்சுக்குவோம். எங்க உதவியையும் சேர்த்துக்கிட்டா இன்னும் சௌகரியமா இருக்குமே என்றார் டிஎஸ்பி. இல்ல, இதுல நீங்க குறுக்க வரவே கூடாது. நான் சொல்றதுக்கு பின்னால நிறைய அர்த்தம் இருக்கு டிஎஸ்பி. எப்படி? இந்த நிமிஷம் விக்ரமன் தன்னை வெளிக்காட்டிக்கல. அவர் தன்னை விக்ரமாதித்தனா உணர்ந்து நந்தன் பைராகி கிட்ட தன் உடம்பை தொலைச்சிட்டு வேற ஒரு உடம்புல இப்ப அவர் இருக்கிறது எல்லாமே ரகசியத்திலையும் ரகசியமான விஷயங்கள். ஆனாலும் இன்னைக்கு மீடியால அவர் பத்தின விஷயங்கள் வெளியாயிடுச்சு. சாதாரண பப்ளிக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்கலாம். ஆனா சில கிரிமினல்கள் இந்த விஷயத்தை எப்படி பாப்பாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். குறிப்பா விக்ரமாதித்தன் ஒருத்தன் வந்துட்டா தங்களால வாளை ஆட்ட முடியாதுன்னு நினைக்கிற தாதாக்கள் ஒரு புள்ளியில சேர்ந்து குண்டு வீசி கொள்ள நினைக்கலாம், இல்ல கடத்திட்டு போக ஆசைப்படலாம். வெளிநாட்டு சக்திகளோ அவரை வச்சு விஞ்ஞான ரீதியா ஆய்வு செய்யறேன்னு சொல்லலாம். இப்படி எவ்வளவோ இருக்கு சார். தேவராஜன் சொன்னதில் உள்ள நியாயம் டிஎஸ்பியை கொஞ்சம் கட்டி போடத்தான் செய்தது. ஆனாலும் சமாதானம் அடையாமல், எப்படியும் விக்ரமாதித்தன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு வெளியே தெரியத்தானே போறார், அப்ப நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் நடக்காதா என்று கேட்டார். இல்ல, விக்ரமாதித்தனோட எண்ணமே வேற. தன் எண்ணத்தை இன்னைக்கு காலையில தான் அவர் எங்க கிட்ட சொன்னார். அதை கேட்டு நாங்களே ஆடி போயிட்டோம். இப்படித்தான் கடந்த 31 ஜென்மமா அவர் கடந்து வந்திருக்கார். குறிப்பா போன ஜென்மத்துல நடந்த விஷயம் எனக்குத்தான் துல்லியமா தெரியும். அது என்ன தேவராஜ்? சொல்றேன் சார். முதல்ல இந்த தமிழரசிய வீட்டுக்கு அனுப்புங்க. டிஎஸ்பியும் ஆமோதிப்போடு, அவசியப்பட்டா நீ வரவேண்டி இருக்குமா என்று அவளை போக சொல்லி சைகை காட்டினார். தமிழரசி முகத்தில் ஏராளமான அதிர்ச்சி, குழப்பம். தான் மானசீகமாக காதலித்தவன் ஒரு யுக புருஷன் என்பதை அவளால் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. அவனுக்கு தன்னாலேயே ஆபத்தும் வந்து விட்டதையும் அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. எல்லாம் அப்பட்டமாக அவள் முகத்தில் எதிரொலித்தது. தயக்கத்துடன் கிளம்பினாள். கெந்தி கெந்தி நடந்தாள். தமிழ் சில அடிகள் நடந்து போய்விட்டவளை தேவராஜன் தான் தடுத்தார். திரும்பினாள். இங்க நான் பேசினதையோ விக்ரமன் தான் விக்ரமாதித்தன்கிற ரகசியத்தையோ நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உன் தப்புக்கு ஒரே பரிகாரம் நீ மௌனமா இருக்கிறது தான். விக்ரமன் மேல உனக்கு அன்பு இருந்தது நிஜம்னா நீ மௌனமா இருப்ப, இல்லைன்னா நீ எதை வேணும்னாலும் பேசு, அதை நாங்களும் சமாளிப்போம். தேவராஜன் சொன்னது அவளை ஊசியாய் குத்தியது. சார், நிச்சயமா நான் இதை பத்தி மூச்சு கூட விடமாட்டேன் என்றபடியே கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவள் சொன்னதிலேயே ஒரு சத்தியம் தெரிந்தது. தேவராஜன் திரும்பவும் டிஎஸ்பி பக்கம் திரும்பினார். டிஎஸ்பி முகத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு எதிர்பார்ப்பு உணர்ச்சிகள். என்ன சார், ரொம்ப தவிப்போட இருக்கீங்க போல இருக்கு. ஆமா தேவராஜ், எவ்வளவு பெரிய விஷயம் இது. இப்படி ஒரு காலகட்டத்துல நான் டிஎஸ்பியா இருக்கிறதுக்காக ஒரு பக்கம் சந்தோஷப்படுறேன். எந்த பிரயோஜனமும் இல்லாம டிஎஸ்பியா இருந்து ரிட்டையர் ஆகி எல்லாரையும் போல செத்து போயிடுவேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உலக அதிசயமான இல்ல அதிசயத்துல அதிசயமான ஒரு மனிதனை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அவன் இந்த சென்னையில நமக்கு நடுவுலதான் இருந்திருக்கான். எல்லாத்தையும் விட பெரிய கர்வம் எனக்கு என்னன்னா, உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை.
அப்படி ஒரு சம்பவம் அமெரிக்கா ஆப்பிரிக்கான்னு நடக்காம நம்ம இந்தியாவுல, அதுவும் தமிழ்நாட்டுல, அதுலயும் சென்னையில நடந்துட்டு இருக்கிறது உண்மையில எவ்வளவு பெரிய விஷயம் தேவராஜன். டிஎஸ்பியிடம் உற்சாகம் கொப்பளித்தது. அவரிடம் தொடக்கத்தில் தெரிந்த எதிர்ப்பு சுத்தமாக இல்லை. இடையில் தேவராஜன் கை கடிகாரத்தை பார்த்தார். என்ன தேவராஜன், நேரம் ஆயிடுச்சா? ஆமா சார், 288 மணி நேரம்னு ஒரு காலக்கெடு. அதுல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போயிடுச்சு. இன்னும் 284 மணி நேரம் தான் விக்ரமாதித்தன் தன்னை நிலைநிறுத்திக்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு சின்ன தவறு ஏற்பட்டாலும் இந்த உலகத்தை அப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன சொல்றீங்க தேவராஜன்? ஆமாம் சார், இந்த நேரத்துலதான் அந்த நந்தன் பைராகிய வீழ்த்த முடியும். இந்த நேரம் தவறிட்டா கிரக சஞ்சாரப்படி, அவனோட பூஜா சக்தி படி அவனுக்கு பலம் சேர்ந்து விக்ரமாதித்தனை அவன் வீழ்த்திடுவான். அது மட்டும் நடந்துட்டா இந்த உலகம் மிகப்பெரிய சர்வாதிகாரியை பார்க்கும். நந்தன் பைராகி உலகம் இதுவரை பார்த்திடாத ஒரு கொடுங்கோலன். தன் சுயநலத்துக்காக 999 பேரை பலி கொடுத்தவன் கிட்ட நீங்க என்ன பெரிய கருணையை எதிர்பார்த்திட முடியும்? அது எப்படி தேவராஜ்? இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டுல சினிமா நடிகர்களுக்கு கூட தங்களால முதலமைச்சர் ஆகிட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஊருக்கு 100 கட்சி, 100 ஜாதி, இதுல வடக்கு தெக்குன்னு பிரிவு வேற. தமிழ்நாடு இந்தியா தான் இப்படின்னா உலக அளவுல கேட்கவே வேண்டாம். எல்லோருக்குமே தனித்தனியா தாங்க தான் ஒரு பெரிய சக்தியா திகழும்ங்கிற ஆசை இருக்கு. உங்க லாஜிக் புரியுது சார். உங்க கருத்து பின்லேடனுக்கும் இல்லாமலா இருந்திருக்கும். தேவராஜ் எங்கு வருகிறார் என்பது டிஎஸ்பிக்கு புரிந்தது. இப்ப எதுக்கு சார் பின்லேடன் பத்தின பேச்சு? அமெரிக்காவையே உலுக்கிய நபராச்சே. இங்க நம்ம வீரப்பனை எடுத்துக்கங்க. இவங்கெல்லாம் தனி நபர்கள் தானே. இவங்க அடாவடி பண்ணி உலகத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க. இவங்களால எப்படி உலகத்துக்கு தலைமை ஏற்க முடியும்? அதை யார் அனுமதிப்பா? உலக தலைமைங்கிறது மக்கள் அனுமதியோட தான் நடக்கணும்னு இல்ல. ஒரு அணுகுண்டும் ஒரு ரிமோட்டும் போதும். சென்டரா பார்த்து சமுத்திரத்துல போட்டா அது பொங்கி உலகம் மொத்தமும் கடலால மூழ்கிடும்னா யார் தான் அதுக்கு பயப்பட மாட்டாங்க? அப்ப உலகத்தையே பயமுறுத்தி பணிய வைக்கிற ஒரு நிர்பந்தம்னு சொல்லுங்க. ஆமா சார், பெரும்பாலான அரசியல் நிகழ்வுகள் நிர்பந்தத்தால தானே நடந்திருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் இல்லைனா ஆளும் கட்சி அதிகாரத்தை விட்டு கொடுக்க சம்மதிப்பாங்களா? அவ்வளவு ஏன் எதிர்கட்சிங்க தான் பொறுமையா இருப்பாங்களா? அப்ப விக்ரமாதித்தன் நந்தன் பைராகி கிட்ட தோத்தா இந்த உலகம் அவ்வளவுதானா? நிச்சயமா சார். சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்து தமிழரசிய போக சொன்னீங்க. என்ன அது? சொல்றேன் சார். போன ஜென்மத்துல நான் ஒரு ஜமீன்தார். அப்ப என் பேர் தேவராஜ் பல்லவராயன். இந்த சென்னையில மயிலாபுரி ஜமீன்னு ஒரு ஜமீன் இருக்க, அதுக்கு நான் ஜமீன்தாரா இருந்தேன். அப்ப என்னோட இருப்பிடம் எது தெரியுமா? எது? இப்ப பேய் மாளிகைன்னு காக்கை அண்ட மறுக்கிற லாலா மாளிகை தான். ரியலி? ஆமா சார். அந்த மாளிகை 1000 வருஷத்து வரலாறு கொண்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது அந்த காலத்துக்கு ஏற்ப புதுப்பிக்கப்பட்டு வந்திருக்கு. அந்த மாளிகைக்கு போஜராஜன்லாம் வந்து போயிருக்காரு. அது யாரு? விக்ரமாதித்த ராஜாவுக்கு பிறகு 32 படி கொண்ட சிம்மாசனத்து மேல ஏறி அந்த ஆசனத்துல அமர்ந்து ஆட்சி செஞ்சவர். விக்ரமாதித்தன் சிம்மாசனம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சிம்மாசன பதுமைங்க கூட கதைகள் சொல்லுமே என்றார் டிஎஸ்பி. பார்வதி தேவியோட தோழிகள் சார் அவங்க. அப்படி சொன்னா யாருக்கும் தெரியாது சார். அவங்க கதை சொன்னதுதான் எல்லோர் மனசுலையும் எப்பவும் இருக்கு. தேவராஜ், இப்ப எதுக்கு இந்த கதை? அந்த சிம்மாசனம் நான் ஜமீன்தாரா இருந்தப்ப என் கையில கிடைச்சது. இப்ப எப்படி விக்ரமாதித்த ஜென்மம் விக்ரமனா பிறந்து நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி அப்பவும் விக்ரமன் பிறந்து 31வது பதுமையான நீதி வாக்கியவல்லி பதுமையை திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த பதுமைக்கான கடனை தீர்த்தார். அந்த திருமணத்தையும் நான் தான் உடனிருந்து நடத்தி வச்சேன். சரி தேவராஜ், இப்ப அதை எதுக்கு சொல்றீங்க? என்ன டிஎஸ்பி சார், அப்ப இந்த நந்தன் பைராகி என்ன செய்தான்? அவனை விக்ரமர் எப்படி வெற்றி கொண்டார்னு தெரிஞ்சுக்கிறதுல தானே உங்களுக்கு இப்போதைய வெற்றியை உணர முடியும். ஓ, அப்படி ஒரு ரூட் இருக்கா? அந்த சமயத்துல இப்ப மாதிரி மீடியாக்கள் இல்ல. அதனால விக்ரமாதித்தருக்கு நந்தன் பைராகியை தவிர யாரை பற்றியும் கவலையும் இல்லை. சரி, அப்ப மோதிக்கிட்டதுல எப்படி வெற்றி கிடைச்சது? தந்திரமா தான். தந்திரமானா இதுக்கு மேல உங்களுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சார்.
இந்த நொடி விக்ரமாதித்தரோட இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவருடைய பூர்வ ஜென்மம் உடையவங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரே ஒரு மனிதரா நீங்க என் கூட வாங்க. டிஎஸ்பிங்கிறத அறவே மறந்துடணும். நடக்கிறத பொறுமையா கவனிக்கணும். பிறகு உங்களுக்கு விளங்கும். தேவராஜ் அப்படி சொன்னதுதான் தாமதம். டிஎஸ்பி பழனிராஜ் ஒரு எகிரி குதித்தார். இது பயப்பட வேண்டிய விஷயம். சந்தோஷப்படுறீங்களே என்றார் தேவராஜ். உயிரே போனாலும் சரி சார், ஒரு உலக அதிசய சம்பவத்தை பார்த்தப்போ போச்சுன்னா அதுதான் எனக்கு வேணும் சார். ஒரு போலீஸ்காரனா, ஒரு மனிதனா, இது எனக்கு நீங்க தந்திருக்கிற ஒரு அரிய சந்தர்ப்பம். மன்னிக்கணும் சார், நீங்க போலீஸ்காரருங்கிறதையே மறந்துடணும்னு சொன்னேன். சரி தேவராஜ், இப்பவே கிளம்புங்க. நீங்க சொன்ன காலக்கெடு என்னையே என்னவோ செய்யுது. கமான். நில்லுங்க, உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போறேன். என்ன தேவராஜ்? விக்ரமாதித்தன் தான் விக்ரமன், பட்டாபிதான் பட்டி. வேதாளம் யார் தெரியுமா? யாரு? உங்க போலீஸ் ரெக்கார்டு படி செத்து சாம்பலாயிட்ட வேதாள் சிங் தான். மை காட், வாய பொளக்காதீங்க. வேதாள் சிங் சாகல. நந்தன் பைராகி இருக்கிற வரை வேதாள் சிங், விக்ரமன், பட்டாபி, நான் எல்லோரும் இருப்போம். வேதாள் சிங்கும் ஒரு பெரிய கிரிமினல் ஆச்சே சார். ஆனா ரொம்ப நல்ல கிரிமினல். இன்னைக்கெல்லாம் ஒரு 5 ஆண்டு திட்டம் போடுற அளவுக்கு கள்ளப்பணம் வேதாள் சிங் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, தங்கமும் இப்போதைய ரிசர்வ் பேங்க் கையிருப்பை விட அதிகம். அவ்வளவும் உலக கள்ள மார்க்கெட்ல வந்தது. இஸ் இட்? நந்தன் பைராகி மட்டும் அழிஞ்சிட்டா இந்த இந்தியாவுக்கு 2 லாபம். இந்த பணமும் தங்கமும் கவர்மெண்ட்டுக்கு போயிடுங்கிறீங்களா? ரத்ன சிம்மாசனத்தை விட்டுட்டீங்களே. ஓ, அதுவும் இப்ப இருக்கா? இருக்காவா? அது 1000 ஷாலிமார் வைரங்களை விட மதிப்புடையது. அவ்வளவு ஏன், கோஹினூர் வைரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இப்பதான் அது நம்ம கிட்ட இல்லையே. இந்த ஜனநாயக ஆட்சி நடக்கும் போது அது எப்படி இருக்க முடியும்? அதுக்கும் வைரத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? நம்ம அறிவுக்கு எட்டாத நிறைய சம்பந்தங்கள் அதுக்குள்ள இருக்கு. இந்த உலகத்துல தினமும் பாக்குற சந்திர சூரிய நட்சத்திரங்களுக்கு பிறகு நீண்ட காலகதியை உடைய மாறாத ஒரே வஸ்து வைரம் மட்டும்தான். கல்லும் மண்ணும் கடல் நீரும் கூட ஆவியாகி பல மாறுதல்களை சந்திச்சிடுது. ஆனா மாறவே மாறாத ஒரு விஷயம் வைரம். சராசரியா 2 லட்சம் வருஷமாவது ஆனாதான் ஒரு வைரம் உருவாக முடியும். அப்படின்னா காலத்தை எதிர்த்து வாழ்றதுல அதுதானே சக்தி மிக்கது. நீங்க சொல்றது சயின்ஸா மித்தா? முதல்ல சயின்ஸ், பிறகு மித்து. புரிஞ்சா சயின்ஸ், புரியாட்டி மித்து. இதுதான் சார் விஷயம். சரி, அந்த வைரத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? கிளம்புங்க, போயிட்டே பேசுவோம் என்றவர் புறப்பட ஆரம்பித்தார். டிஎஸ்பியும் போய் சாதாரண உடைக்கு மாறியவராக அவருடன் வர தொடங்க தேவராஜின் கார் டிஎஸ்பி ஆபீஸை விட்டு புறப்பட்டது. காருக்குள் தேவராஜன், வைரம் பத்தி சொன்னீங்க. வைரம் ஒரு சக்தி பெட்டகம் சார். சில வைரங்களுக்கு அது இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கிற மனித மனங்களுக்குள்ள பலவிதமான எண்ண தாக்கங்களை ஏற்படுத்த முடியும். அது நல்ல விதமாவும் உண்டு, தீய விதமாவும் உண்டு. இதுல நல்ல விதமான வைரங்கள் கோவில்ல சாமி கிரீடத்துல இருக்கும். கோவில் பொதுவானது தானே. நாம சாமி கும்பிட போகும்போது நம்ம கண்ணுல அது படும். அப்படியே அந்த கதிர் தாக்குதல்ல ஊரே கட்டுப்பட்டு கிடக்கும். எதிர் விளைவை ஊற்ற வைரங்களும் உண்டு. ஆனா அதை இந்த மண்ணுல வச்சுக்கிறது கிடையாது. கடல்ல வீசி எரிஞ்சிடுவாங்க. அப்படியும் அது அழியாம ஏதாவது மீன்கள் வயிற்றுல போய் அந்த மீன் வலையில அகப்படும் போது அதன் வழியா பூமிக்கு திரும்ப வந்துடும். அதாவது அந்த வைரத்தை மனித சக்தியால அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. சரி, நவரத்தின சிம்மாசனத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? கோஹினூர் வைரம் மாதிரி சக்தி மிகுந்த பல வைரங்கள் உள்ள ஒரு சிம்மாசனம் இந்த பூமிக்கு கிடைக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்தியாதான் உலகத்துக்கே தலைமை தாங்கி நடத்த போற வல்லரசா திகழ போகுது. நிஜமாவா? ஆமா சார், அத பாப்பீங்க. இந்த மண்ணுல இனி மழை பொய்க்காது, தண்ணி பஞ்சம் வராது, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு யாரும் சாக மாட்டாங்க, யுத்த பயம் ஒளியும், உலகமே இந்தியாவை பார்த்து பொறாமப்படும், இந்தியா உலகத்துக்கே வழிகாட்டும். சார், நம்பவே முடியலையே. எல்லாம் விக்ரமன் நந்தன் பைராகிய வெற்றி கொண்டா. அப்ப அந்த வெற்றியில சந்தேகமும் இருக்கா? 32வது ஜென்மம் இதுக்கு முந்தி எப்பவும் இல்லாத அளவுக்கு அந்த நந்தன் பைராகிக்கு சாதகமா இருக்கு. அவனை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா அவனை சுற்றி சதா சர்வ காலமும் பல மந்திர சக்திகள் காவல் காத்துக்கிட்டு இருக்கு.
உள்ளபடியே இப்ப அவன் கண் பார்வையை இழந்துட்ட ஒரு குருடன். அது தெரியுமா? நிஜமாவா தேவராஜன்? ஆமா, இருந்தும் அவனோட காவல் சக்தியால அவன் வண்டி ஓடிட்டு இருக்கு. கார் சீரியபடி இருக்க தேவராஜன் சொல்லிக் கொண்டு வந்ததையெல்லாம் ஆர்வ மிகுதியால் டிஎஸ்பி தன் பாக்கெட்டில் உள்ள டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்து கொண்டே வந்தார். முன்பு தேவராஜனுக்குள் இருந்த அதே ஆர்வம். சரி சார், அந்த நந்தன் பைராகி பல்லாவரம் மலைப்பகுதியில இருந்து தப்பிச்சு போயிட்டான். இப்ப அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? விக்ரமன் உடம்ப மீக்கிற வழி? விக்ரமாதித்த ராஜாவோட யோக பலன் அவருக்கு வழிகாட்ட ஒரு நாடி ஜோதிட ஏட்டுக்கட்டு கிடைச்சிருக்கு. அதுதான் வழிகாட்டி ஆகணும் டிஎஸ்பி சார். நாடி ஜோதிட ஏட்டுக்கட்டா? பார்க்கத்தானே போறீங்க. தேவராஜன் லாலா மாளிகையை நோக்கி காரை செலுத்தி கொண்டிருந்தார். டிஎஸ்பி பழனிராஜ் முகத்தில் இமயம் அளவு உயரத்திற்கு எதிர்பார்ப்பு. அது ஒரு பாலடைந்த வீடு. சுற்றிலும் ஏராளமாய் தென்னை மரங்கள் வளர்ந்து தோப்பு போல தெரிந்தது. தென்னை மரங்கள் பட்டு போய் காய் பிடிக்காமல் இருந்தன. அந்த மரங்கள் உதிர்த்த காய்ந்த மட்டைகள் ஆங்காங்கே கிடந்தன. அந்த இடத்தை பார்ப்பவர்கள் மனித சஞ்சாரமே அங்கு சமீபத்தில் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் கருதுவார்கள். ஆங்காங்கே கரையான் புற்றுக்கும் பஞ்சமில்லை. ஒரு ஆள் உயரத்திற்கு எல்லாம் கட்டி இருந்தது. நிச்சயம் உள்ளே சர்ப்பங்கள் தேடி வந்திருக்கும். ஒரு புற்றுக்குள் எப்படியும் 10-15 சர்ப்பங்கள் இருக்கலாம். வெகு தூரத்தில் ஒரு கப்பி மண் சாலை சென்றபடி இருந்தது. அதன் மேல் அவ்வப்போது சிலர் மாட்டு வண்டிகளில் போன வண்ணம் இருந்தனர். அவர்கள் தோப்பு பகுதியை திரும்பி பார்க்க கூட அச்சப்படுகிற மாதிரி தான் இருந்தது. பாலடைந்த வீட்டின் மேல் கூரை மேல் ஒரு சாளரம் காவல் கூண்டு போல இருந்தது. அந்த கூண்டை ஒட்டி அமர்ந்து கொண்டிருந்தான் எச்ச தேவராஜன். அவ்வப்போது திரும்பி திரும்பி நடு கூரையில் பாவப்பட்டிருக்கும் இரும்பு கம்பிகள் வழியாக பார்த்தான். இந்த வீட்டின் உட்புறத்து தாழ்வாரம் தெரிந்தது. அந்த வீடு அந்த நாளைய மனையடி சாஸ்திர முறையில் கட்டப்பட்டிருந்தது. 4 புறமும் திறப்பு, நடுவிலும் திறப்பு. அதில்தான் நந்தன் பைராகி யோக கோலத்தில் அமர்ந்திருந்தான். போலீஸ்காரர்கள் தேடிக்கொண்டு வந்தபோது பைராகி கண்ணையே திறக்கவில்லை. அப்படியே ஒரு தோளில் விக்ரமன் உடம்பையும் மறு தோளில் பைராகியையும் சுமந்து கொண்டு தப்பிக்கத்தான் நேரம் சரியாக இருந்தது. ஞான திருஷ்டியில் மனித காலடி படாத இடம் எது என்று தொலாவியதில் இந்த இடமும் வயப்பட்டது. பசி தாகம் எல்லாம் மனிதர்களுக்குத்தான். மனதிலும் ஏதாவது எண்ணங்கள், அதை ஒட்டி கவலை குழப்பம் என்று எல்லாமே மனிதர்களுக்கு. எச்ச ஜென்மங்கள் தான் கர்ம தொடர்பு இல்லாதவைகளாயிற்றே. நினைத்த வடிவம் எடுக்கலாம், கல்லாய் மண்ணாய் கூட மாறி கிடக்கலாம். எச்ச தேவராஜனுக்கும் அந்த சூழலில் அங்கிருக்கும் ஒரு தென்னையாக தன்னை மாற்றிக் கொள்ளலாமா என்று தோன்றியது. ஒன்று மட்டும் புரிந்தது, நந்தன் பைராகி ஒரு பெரிய சக்திக்காக இப்படி தவம் இருக்கிறான். எப்பொழுது கண்களை இழந்து விட்டானோ அப்பொழுதே அவனுக்கு விக்ரமாதித்தனை வீழ்த்துவதில் சந்தேகம் வந்திருக்க வேண்டும். எனவேதான் இப்படி கால பிரமாணம் தெரியாதபடி உட்கார்ந்து விட்டான். இப்படியே எவ்வளவு நாளைக்கு? இதற்கெல்லாம் ஒரு கால அளவு கிடையாதா? எச்ச தேவராஜனும் மனிதர்களைப் போல கவலை கொள்ள தொடங்கிவிட்டான். பைராகி போன்ற சக்திகளுக்கு வசப்பட்டு விட்டாலே இப்படித்தான். பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ காவல் காக்க வேண்டியுள்ளது. கவலையோடு யோக நிலையில் இருக்கும் பைராகியை பார்த்தபோது பைராகி மேல் அந்த பால் மனையில் புகிந்திருந்த கருநாகம் ஒன்று மேல் ஏறி கொண்டிருந்தது. அது தீண்டினால் கொடிய விஷம் உடல் முழுக்க பரவும். பின் அதிலிருந்து காப்பாற்றும் கடப்பாடும் இருப்பதை உணர்ந்த எச்ச தேவராஜன் நொடியும் தாமதிக்காமல் அந்த கருடநாகத்தை விரட்டி அடிப்பதற்காக கீழே இறங்கினான். அது சீரத் தொடங்கியது. எச்ச தேவராஜன் புகுந்து கொண்டிருப்பது சுடுகாட்டு புலையன் உடம்புக்குள். அது ஒரு மானுட சரீரம். அதில் அதன் விஷம் ஏறினால் அதை தடுக்கும் சக்தியெல்லாம் கிடையாது. அந்த உடம்பை விட்டுவிட்டு வெளியேறுவது ஒன்றுதான் ஒரே வழி. இது தெரிந்தும் நந்தன் பைராகியை காப்பாற்றுவதே பெரிது என்கிற கடமை உணர்ச்சியில் அந்த சர்ப்பத்தை வலக்கையால் பிடித்து தூக்கி எறிய முற்பட்ட போது அது இதற்குத்தானே காத்திருந்தேன் என்கிற மாதிரி அவன் உடம்பை தீண்டியது. ஒரு முறைக்கு 4 முறை தீண்டிய அதை அவனும் வீசித்தான் எறிந்தான். ஆனாலும் அவன் உடம்பில் விஷம் ஏற அப்படியே மயங்கி சாயவும் செய்தான். அவனுக்கும் விளங்கிவிட்டது, இனி இந்த உடலுக்குள் இருந்து கொண்டு செயல்படுவது என்பது இயலாத காரியம் என்பது. அந்த உடம்பின் அவயங்களும் மெல்ல மெல்ல செயல் இழக்க ஆரம்பித்தன. உயிருள்ள ஒரு உடம்புக்குள் புகுந்து கொள்ளும் ஆற்றல் தான் எச்சர்களுக்கு உண்டு. இறந்த உடம்புக்குள் கூடு விட்டு கூடு பாய அவர்களால் இயலாது.
எனவே யட்ச தேவராஜன் அடுத்து எந்த உடம்பில் புகுந்து கொள்வது என்று தெரியாமல் தத்தளிக்க ஒரே ஒரு வழிதான் அந்த நொடியில் அவனுக்கு கிட்டியது. அது எதிரில் யோகத்தில் இருக்கும் பைராகி உடம்புக்குள்ளே நுழைவதுதான். அது இல்லாவிட்டால் யட்ச உலகை நோக்கி பயணிக்க வேண்டும். என்ன செய்வது? யட்ச தேகத்தால் பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகின் உயிர்களிடம் எதையும் செய்ய இயலாது. யட்ச தேவராஜன் இருந்த புலையன் உடம்பு நீளம் பாரிக்க தொடங்கியது. அதே வேளையில் மழுக்கென்று கண்களை திறந்த நந்தன் பைராகி தத்தளித்தபடி கிடக்கும் யட்ச தேவராஜனை தன் மனக்கண்ணால் பார்த்து, யட்சனே, என் உடம்பில் புகுவாய் என்றான். யட்சனிடமும் ஒரே ஆச்சரியம். அடுத்த நொடியே ஆன்மா விலகி பைராகிக்குள் புகுந்தது. யட்ச தேவராஜன் பைராகிக்குள் புகுந்த நொடியில் அவன் பார்வைக்கும் ஒளி வந்து விட்டது. நெடு நாட்களுக்கு பிறகு மீண்டும் உலகம் கண்ணில் தெரிய பைராகி ஜெய் காளி என்று உற்சாகமானான். அப்படியே பாம்பு வடிவில் வந்தது நான் உபாசித்த தேவதைதான். நீ அந்த புலையன் உடம்பை விட்டு எனக்குள் புகுவதற்காக நான் செய்த ஏற்பாடு இது. நீ புகுந்தால் உன் பொருட்டு எனக்கு கண்கள் தெரியும். விதியை மதியால் வெல்வது என்பது இதுதான். கண்ணில்லாத நிலையில் நான் ஒரு அந்தகன். அந்தகர்கள் பலி கொடுத்தால், அதாவது ஊனமுள்ளவர்களின் பலியை மாதா பரிபூரண பிரசாதமாக ஏற்க மாட்டாள். எனவே என்ன செய்வது என்று வருந்தியே யோக நிஷ்டையில் அமர்ந்தேன். வீண் போகவில்லை. இப்பொழுது நான் அந்தகனும் இல்லை, யட்சனும் கூட. எனக்கு இப்பொழுது இரட்டை பலம் என்ற நந்தன் பைராகி விக்கிரமனின் உடம்பை பார்த்தான். உள்ளிருக்கும் யட்சன் கேட்டான், பைராகி, உயிரில்லாத இந்த உடம்பை வைத்துக் கொண்டு உன்னால் என்ன செய்ய முடியும்? விக்கிரமாதித்தனை உயிரோடு பலி கொடுத்தால் அல்லவா உனக்கு வரசக்தி ஏற்படும் என்று கேட்டான். அதில் என்ன சந்தேகம்? அதே சமயம் ஒவ்வொரு முறையும் இந்த விக்கிரமாதித்தன் என்னை தந்திரமாகவே கொன்றிருக்கிறான். இந்த முறை அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்ற நந்தன் பைராகி, விக்கிரமாதித்தன் இப்பொழுது எங்கே எப்படி இருக்கிறான் என்பதை அறிய ஒரு ஏற்பாடு செய்கிறேன் பார் என்றான். நான் மீண்டும் அந்தகனாகி யோகத்தில் அமர்கிறேன். நீ இந்த தென்னந்தோப்பில் உள்ள ஏதாவது ஒரு பட்சிக்குள் புகுந்து அவன் இருக்கும் இடம் சென்று பார்த்து விட்டு வா என்றான். யட்ச தேவராஜனும் அதன்படியே பைராகி உடம்பை விட்டு விலகி தென்னை மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு கிளியின் உடம்புக்குள் புகுந்து பறக்க தொடங்கினான். லாலா மாளிகை. டிஎஸ்பி பழனிராஜை வைராகியோ அண்ணாவோ துளி கூட எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தேவராஜனோ அவரை தவிர்க்க முடியவில்லை என்று சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தார். தயவு செய்து என்னை நினைச்சு இங்க யாரும் கவலையோ வருத்தமோ பட வேண்டாம். ஒரு பெரிய விவாதத்துக்கு பிறகுதான் நான் தேவராஜன் கூட கிளம்பி இங்க வந்திருக்கேன். ஒரு அந்நியன் இங்க இருக்கான்ங்கிறத மறந்து நீங்க உங்க வேலையை செய்யுங்க. எந்த நிலையிலும் அந்த நந்தன் பைராகி ஜெயிச்சிடக்கூடாது. அதுதான் இப்ப எனக்கு முக்கியம் என்று பழனிராஜ் அவர்களின் மனதை தொட்டார். பைராகி சார், காலம் கழிஞ்சிட்டே இருக்கு. விக்ரமன் உடம்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வழி? அண்ணாதான் கேட்டார். வைராகி உடனே ஏட்டுக்கட்டை தான் திறந்தார். இனி இந்த காண்டங்கள் வழிகாட்டினாத்தான் உண்டு என்றவர் 24ஆம் காண்டத்தை வாசிக்க ஆரம்பித்தார். இருபான் நாள் இதுவும் வருமுன் கூறுவதான் அந்தக வைராகி சந்தக எச்சனினால் குந்தகமின்றி கண்ணை திரும்பவும் பெற்றுவிட்டான். விதியை மதியாலே வென்றிட அவன் போலே விக்கிரமனும் செயலாற்ற உடம்பை காணலாம். பைராகி யட்சனால் விழியை பெற்றது போல விக்கிரமனும் வேதாள வழி உடம்பை பெறலாமே. 24ஆம் காண்டம் பைராகிக்கு கண் வரும் வழியை கூறியதோடு அங்கே யட்சன் இங்கே வேதாளம் என்றும் கூறியது. அதை கேட்ட வேதாள் சிங் துள்ளிக்கொண்டு முன்னால் வந்தான். ராஜா, உங்களுக்கு உதவ சொல்லி காண்டமே உத்தரவு போட்டாச்சு. இனியும் நான் சும்மா இருக்கக்கூடாது. அந்த நந்தன் பைராகி இருக்கிற இடத்துல நிச்சயம் உங்க உடம்பு இருக்கணும். அவன் மனித நடமாட்டம் உள்ள எந்த ஒரு இடத்திலும் நிச்சயம் இருக்க மாட்டான். ஆகையால இந்த சென்னையை சுத்தி தீவிரவாதிகள் பதுங்க முடிஞ்ச இடம் எதுன்னு யோசிச்சாலே போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு ஒரு கிளி பறந்து போனதை வேதாள் சிங்கும் பார்த்தான். யட்சன் தான் கிளி வடிவில் வந்து அந்த மாளிகை உட்கூட்டில் ஒரு பிறை போன்ற இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு கீழே அவர்கள் பேசுவதையும் கவனிக்க ஆரம்பித்தான். வேதாள் சிங்கும் தனக்கிருக்கும் மந்திர சக்தியால் கண்களை மூடியவன் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவன் போல பேச்சை மாற்றினான். ராஜா, தங்களின் ரத்தின சிம்மாசனம் கீழே நிலவரையில் தான் இருக்கிறது. அதில் இன்று யார் அமர்ந்தாலும் அவர்களுக்கு சிரஞ்சீவி தன்மை ஏற்படுவது நிச்சயம். எனக்கும் ஒரு முறை அமர வேண்டும் போல் உள்ளது. போய் அமர்ந்து விட்டு வரட்டுமா என்று கேட்டான்.
அவன் பேசியது அவ்வளவு பேரையுமே குழப்பியது. ஆனால் அண்ணா மட்டும் வேதாள் சிங் ஏதோ காரணத்திற்காகத்தான் இப்படி பேசுகிறான் என்று உணர்ந்து கொண்டு, வேதாளமே, உனக்கு இல்லாத அனுமதியா? முதல்ல போய் அதுல ஒரு சில வினாடியாவது உட்கார்ந்து சிரஞ்சீவி தன்மையோட வா, பிறகு நாம மத்த விஷயத்தை பேசலாம் என்றார். வேதாள் சிங்கும் சிம்மாசனம் இருக்கும் அறை நோக்கி நடந்தான். அப்படியே கிளி பின் தொடர்கிறதா என்றும் பார்த்தான். அவன் அந்த அறைக்குள் நுழைந்த சில நிமிடத்திலேயே கிளியாகிய யட்சதேவராஜனும் உள்ளே நுழைந்தான். அவன் எதிரில் பிரம்மாண்டமான அந்த நாளைய சிம்மாசனம். யட்சதேவராஜனும் விக்ரமாதித்த சிம்மாசனம் பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் முதல் முறையாக இப்பொழுதுதான் பார்க்கிறான். படபடவென்று சிம்மாசனத்தின் மேல் பறந்தவன் முதல் படிக்கு முன்னால் வேதாள் சிங் கை கூப்பியபடி கண்களை மூடிக்கொண்டிருப்பதை பார்த்தான். வழிபாடு செய்துவிட்டு ஏறி அமரப் போகிறான். அப்படி அவன் அமர்வதற்குள் தான் அமர்ந்து விட வேண்டும் என்று எண்ணிய யட்சதேவராஜன் அப்படியே இறங்கி சிம்மாசனத்தில் அமர்ந்தான். அடுத்த நொடியே அந்த கிளியின் உடலில் தீ பிடிக்க, சிறகுகள் பொசுங்க தொடங்க, கிளி அலறும் சத்தம் கேட்டது. கிளியும் துடிதுடித்தபடி சிம்மாசனத்தின் எதிரில் போய் விழுந்தது. சிறகு பொசுங்கி உடம்பு சுட்ட நிலையில் தரையில் விழுந்த கிளியை ஓடி போய் தொட்டு தூக்கிய வேதாள் சிங், ஏய், யார் நீ என்றான் அதட்டலாக. யட்சதேவராஜன் பதில் கூறாமல் வலியால் துடித்தான். உன்னை சிம்மாசனத்தில் உட்கார்த்தி வைக்கத்தான் நாடகம் போட்டேன் என்ற வேதாள் சிங்கை பரிதாபமாக கிளி வடிவில் இருந்த யட்சதேவராஜன் பார்த்தான். இந்த சிம்மாசனத்தில் விக்ரமாதித்த ராஜாவையும் பட்டி ராஜாவையும் தவிர யாரும் ஏறி அமர முடியாது. விக்ரமாதித்த ராஜா இதனை இந்திரனிடம் இருந்து பரிசாக பெற்றதாலும், பட்டி ராஜா இந்த ஆசனத்தை மிதித்து ஏறி அமர்ந்தாலும், பதுமைகளை மணக்க வேண்டிய ஜென்ம பந்தம் விக்ரமாதித்த ராஜாவுக்கு மாத்திரமே ஏற்பட்டது. இதையெல்லாம் மந்திர சக்தி இருந்தும் நீ யோசிக்க தவறிவிட்டாய். காரணம் உன் சேர்க்கை. அநேகமாக நீ அந்த ஞானசீல முனிவனான நந்தன் பைராகியின் மந்திர சக்தியில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். உண்மையை சொல், யார் நீ? வேதாள் சிங்கின் அதட்டலான கேள்வியும் விளக்கமும் யட்சதேவராஜனையே சற்று மிரட்டியது. வேதாளமே, நீ யார் என்று கண்டுகொண்டேன். சிரஞ்சீவி தன்மை கிட்டும் என்று சொல்லி என்னை தூண்டி விட்டதால் தான் ஆசனத்தில் அமர்ந்தேன். உண்மையில் நான் நந்தன் பைராகியின் அடிமை சக்திகளில் ஒரு சக்தி. யானையை அடக்கியாலும் மாவுத்தன் போல சத்தியத்தால் என்னை அந்த பைராகி கட்டி ஆண்டபடி உள்ளான். எஜமானன் கட்டளையை ஈடேற்றுவதுதான் என் பணி. அதற்காகவே வந்தேன். என் பெயர் யட்சதேவராஜன். விக்ரமாதித்தர் இருக்கும் நிலை எனக்கு தெரிய வேண்டும் என்றது அந்த கிளி. நேருக்கு நேர் பேசிக்கொண்டிருந்த பைராகி எதனால் இப்படி மாறி போனான்? இடையில் நீ எதற்கு என்று கேட்டான் வேதாள் சிங். என்ன செய்வது? அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்த வரையில் என் தயவே பைராகிக்கு தேவைப்படவில்லை. ஆனால் ஊழ் வினையோ இல்லை பால் வினையோ பைராகிக்கு கண்கள் போயிற்று. அதனால் நான் காவலுக்கு என்று வந்தேன். இந்த நொடி வரை என் பணி தொடர்ந்தபடி இருக்கிறது. அந்தகனானால் என்ன? அப்பொழுதுதானே விக்ரமாதித்தர் தயவு அவனுக்கு கூடுதலாக தேவைப்படும் என்றான் வேதாள் சிங். தெரியவில்லை. பைராகியின் உள் நினைப்பு என்னவென்று என்னாலும் கண்டறிய முடியவில்லையே என்றபடி முணங்கினான் யட்சன். சரி, இப்பொழுது பைராகி எங்கிருக்கிறான்? யட்சதேவராஜன் இடத்தை கூறினான். அப்படியே வேதாள் சிங்கும் அந்த சிறகு பொசுங்கிய கிளியை கையில் எடுத்து வருடி கொடுத்தவன் அங்கிருந்து நடந்தான். அந்த மாளிகையின் குளத்தை அடைந்தவன் அதன் நீரை எடுத்து கிளியான யட்சன் மேல் தெளிக்க அதன் உடம்பின் எரிச்சல் அடங்கியது. யட்சனிடம் சிலிர்ப்பு. காலங்கள் எவ்வளவு மாறினாலும் அன்பும் பரவசமும் ஆறாம் அறிவு உடையவர்களிடம் மாறுவதே இல்லை. அதிலும் நன்றியை கூறுவது தேவ குணங்களில் ஒன்று. யட்சனிடமும் அந்த நன்றி உணர்ச்சி. வேதாளனே, கொடிய சுடுகாட்டு அச்சமூட்டும் சக்தியாக நீ இருந்தாலும் உன்னுள் தேவகுணமும் இருக்கிறது. இல்லாவிட்டால் நீ எனக்காக பரிதாபப்பட்டிருக்க மாட்டாய். உனக்கு என் நன்றி என்றது. நன்றியை நீ நல்ல விதமாக காட்டு யட்சனே. உன் எஜமான விசுவாசத்திலும் குறை வைக்காதே. நான் இப்பொழுதே வேறு ஒரு கிளியை உனக்கு காட்டுகிறேன். அதில் புகுந்து புறப்பட்டு செல். அந்த நந்தன் பைராகியிடம் நான் சொல்வது போல சொல். இதனால் எல்லோருக்கும் நன்மை விளையும், உனக்கும் விடுதலை கிடைக்கும் என்றான் வேதாள் சிங். வேதாளமே, நந்தன் பைராகி தீயவன் தான். அதற்காக நான் அவனுக்கு துரோகம் இழைக்க முடியாது. நீ சொல்லியபடி நான் செயல்பட்டால் நான் உன் பேச்சை கேட்டதாகத்தானே ஆகும் என்றான் யட்சன். சரி, உன்னை நான் இங்கேயே சிறைப்பிடித்து விட்டால்?
அப்படி ஏதாவது செய், துரோகம் என்னால் செய்ய முடியாது. அதன் பின் எச்ச சக்திகளை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றான் எச்சன். உன்னை சிறைப்பிடிப்பதும் கூட உனக்கு தோல்விதானே, அதை மற்ற எச்ச சக்திகள் ஒப்புக்கொள்ளுமா என்று கேட்டான் வேதாளன். இப்பொழுது கூட நான் என் பல்வேறு சக்திகளை பயன்படுத்தி உன்னையும் கடத்தி கொண்டு செல்ல முடியும். ஆனாலும் அவ்வாறு செய்ய நான் விரும்பவில்லை. காரணம் ஒன்றுதான். நந்தன் பைராகி அடிமை கொண்ட எச்சனாகிய நான் அவனுக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டிய அதே வேளையில் இந்த உலகுக்கும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் உன்னிடம் அகப்பட்டு தோல்வியை ஏற்க சித்தமாகிறேன். துரோகத்தை விட தோல்வி எந்த வகையிலும் குறைந்ததில்லை. எச்ச தேவராஜன் பதில் வேதாள் சிங்கையே ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. அப்படியே கிளியாகிய எச்சனுடன் விக்ரமாதித்தனையும் மற்றவர்களையும் சமீபித்தான். எல்லோரும் வேதாள் சிங்கை ஆவலாதியோடு பார்த்தார்கள். வேதாள் சிங், என்ன இது கையில கிளி? கிளிதான், இப்ப நம்ம கூண்டுல மாட்டிக்கிட்ட கிளி. புரியும்படி சொல்லேன். நந்தன் பைராகியோட காவல் சக்தியான ஒரு எச்சன் தான் இந்த கிளி. 24வது காண்டம் பார்த்து நான் வழிகாட்டுவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த தூண்டுதலால என் சக்திய வச்சு இவனை உணர்ந்தேன். சிம்மாசனத்துல உட்கார்ந்தா சிரஞ்சீவி தன்மைன்னு சொன்னதும் இவனுக்காகத்தான். அதே மாதிரி சிம்மாசனத்துல உட்கார்ந்து சிறகு பொசுங்கி போய் இப்ப கைதி ஆயிட்டான். நந்தன் பைராகி சாதாரணமா விக்ரமனோட நேர்லயே பேசலாமே, அதுதான் 2 பேருக்கும் நடுவுல செல்போன் தொடர்பே இருக்கே. எதுக்கு இப்படி கிளி வடிவுல தன் சக்திகளை அனுப்பணும்? இந்த கேள்விக்கு பின்னால நிறைய சரியான காரணம் இருக்கு. கண்களை இழந்துட்ட நந்தன் பைராகிக்கு தன்னம்பிக்கை போயிடுச்சு. அதோட முந்தைய ஜென்மங்கள் மாதிரி தந்திரமா விக்ரமன் தன்னை கொன்னிடலாம்ங்கிற பயம். அதே கண் தெரிஞ்சா இதுக்கெல்லாம் இடமில்லை. இப்ப நந்தன் பைராகிக்கு தேவை கண் பார்வை. ஆனா அதுக்கு விதிப்படி வழி இல்லை. ஆகையால கண் பார்வை கிடைச்ச பிறகுதான் விக்ரமனை தொடர்பு கொள்வான். எதுக்கு இவ்வளவு குழப்பம்? 24வது காண்டம் பழிச்சிடுச்சு. அடுத்த காண்டம் பார்த்தா அடுத்த வழி தானா தெரிஞ்சிட போகுது. அண்ணா நாராயணன் வைராகியை பார்த்தார். வைராகியும் ஏட்டை பிரித்தார். 25வது காண்டம் கண்ணில் உருண்டது. இருபான் 5 உள்ளே இருப்பதெல்லாம் உற்றதுவான். இந்திரன் பரிசை பெற்றவனும் தந்திரம் புரிந்தால் மற்றதுவான். சுந்தரன் அவனும் முனி தேடி தானே முன்னே சென்றிட்டால் மந்திரன் அவனும் மனம் பதறி மதியீனமும் கொண்டிடுவான். தந்திரம் அதுவும் ஒன்றேதான். வேதாளத்தை ஒப்புவித்தன். காண்டத்தை படித்த வைராகி தலையை நிமிர்த்தினார். டிஎஸ்பி பழனிராஜுக்கு ஒரு புதிய உலகில் சஞ்சரிப்பது போல இருந்தது. புரிஞ்சுச்சா விக்ரமா? தாராளமா. நானே பைராகிய தேடி போய் வேதாள் சிங்கையும் ஒப்படைக்கணும்னு குறிப்பு வந்திருக்கு. அப்படி செஞ்சுட்டா நந்தன் பைராகி மனம் பதறி மதியீனமும் கொண்டிடுவான்னு வந்திருக்கு. மதியீனம்னா தெரியலையே. இங்க உட்கார்ந்து குழப்பிக்காம காரியத்துல இறங்குங்க. பைராகி இருக்கிற இடத்தை காட்ட இதோ எச்சன் இருக்கான். வேதாள் சிங் துள்ளி கொண்டு முன்னே வந்தான். டிஎஸ்பி அவனை தொழில்முறை பார்வை பார்த்தார். பார்வை அப்படியே தங்கவேலு பக்கமும் திரும்பியது. அவனிடமும் லேசான உதறல். தேவராஜன் அதை கவனித்து விட்டு, டிஎஸ்பி சார், நீங்க இங்க சாதாரண ஒரு பப்ளிக், அதை மறந்துடாதீங்க என்றார். டிஎஸ்பியா இருந்தாதான் என்ன தேவராஜன், என் பருப்பு இங்க வேகவா போகுது? கிளி பேசுது, ஏடு ஏதோ சொல்லுது. இந்த இடமும் ராஜா கால அரண்மனையாத்தான் இருக்கு. பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு உடையில மட்டும்தான் நாமெல்லாம் இந்த கால பிரதிநிதிகளா இருக்கோம். எனக்கு ஒரு சமயம் இது கனவா இல்ல நிஜம்தானான்னு கூட குழப்பமா இருக்கு என்றார் பழனிராஜ். மிஸ்டர் பழனிராஜ், நிச்சயம் இதோட முடிவு ஒரு கனவுதான் என்று புதிர் போட்டார் வைராகி. விக்ரமனும் வேதாள் சிங்கும் கிளியாகிய எச்சனுடன் நந்தன் பைராகியை காண புறப்பட்டனர். ஒரு நிமிஷம் என்றார் டிஎஸ்பி. திரும்பினான் விக்ரமன். அந்த நந்தன் பைராகிய பார்க்கும் போதே ஒரே போடு, விஷயம் முடிஞ்சிடும். எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சி மூக்க தொடணும்? இல்ல நான் வரேன், என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உங்களுக்கும் ஒரு சிக்கலும் இல்லை, எனக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும், நந்தன் பைராகிக்கும் சட்டமே ஒரு முடிவு கட்டிடும் இல்லையா? டிஎஸ்பி சரியாகத்தான் கேட்டார். ஆனால் வேதாள் சிங் அதை கேட்டு பலமாக சிரிக்க ஆரம்பித்தான். சிரிப்பா அது? சரியான கேலி. டிஎஸ்பிக்கு ஒன்றும் புரியவில்லை. தவறாக கேட்டது போலவும் தெரியவில்லையே என்று யோசித்தார். வேதாள் சிங், சிரிக்காம காரணத்தை சொல்லு, அவர் கேட்கறதும் சரிதானே? அண்ணா அதட்டினார். இல்ல அண்ணா சார், அந்த பைராகிய ஒரு மனித பிறவியா மட்டும் நினைச்சு சார் இப்படி பேசிட்டார். அத நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை தெரியாது, இப்ப சொல்றேன்.
என்ற வேதாள் சிங் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அவனை எரியிற நெருப்புல தூக்கி போட்டாலும் உயிர் பிழைச்சிடுவான். பஞ்சபூதங்கள் அவனை எதுவும் செய்ய முடியாதபடி மந்திர பலம் அவனுக்கு இருக்கு. இந்த நிமிஷம் நாம கிளம்பிட்டத கூட அவன் உட்கார்ந்த இடத்துல கண்டுபிடிச்சிடுவான். அவ்வளவு மந்திர சக்தி அவனுக்கு காவலா இருக்கு. இதோ இந்த யட்ச தேவராஜன் மாதிரி என்ற வேதாள் சிங், நந்தன் பைராகிய விக்ரமாதித்தரோட வாழ் ஒன்னாலதான் கொல்ல முடியும். அதுவும் 2 துண்டா வெட்டினாத்தான் சாத்தியம். அது தெரிஞ்சுதான் கண் தெரியாத நிலையில விக்ரமாதித்தன் அப்படி நடந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் அவனுக்கு. அது மட்டும் இல்ல, நந்தன் பைராகி கிட்ட நெருங்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் போதுதான் அவன் காவல் சக்திகளே தங்களோட சக்தியை காட்டுவாங்க. இது எதையும் நெருங்காம புரிஞ்சுக்கவே முடியாது. இந்த போராட்டத்துல அவன் சக்திகளை சந்திச்சு நம்ம சக்தியை இழக்காம நந்தன் பைராகியை தானாக முன்னே வர வைக்கணும். அப்படி வரும்போதுதான் வெற்றி. வேதாள் சிங் கூறிய ஒவ்வொரு விஷயமுமே கேட்பவர்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை அளித்தது. இந்த நிலையில்தான் எதற்கு குழப்பம் என்று பைராகி 26ஆம் காண்டத்தை திறந்திருந்தார். அதில் அவருக்கு பலத்த அதிர்ச்சி காத்திருந்தது. காண்டம் இதுவும் இருபான் 6. கருத்துடன் உரைப்பதுவும் ஒரு வரலாறு. கண்ட நொடி முதல் 18 நாளிகை கொண்டதே விக்கிரமன் மணமுகூர்த்த காலம். வண்டதும் மலர் கூடி புணருதல் போலே மன்னவன் பதுமகள் அவளுடன் கூடி தென்னகத்தில் இருக்க தொடருமே வெற்றி. அன்றேல் அவனுடல் பைராகி ஏகிட களி தந்த பரிசாய் அலைகுவான் சுற்றி. பாட்டை படித்து முடித்தவர் படபடப்போடு நிமிர்ந்தார். கைகடிகாரத்தை அடுத்த பார்வை பார்த்தார். விக்ரமன், நெருக்கடி அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த 32வது ஜென்ம காரணமே தீபாங்கிற ஞான பிரகாசவல்லி பதுமையை திருமணம் செய்யறதுதான். அதற்கான முகூர்த்தத்துக்கு இன்னும் 18 நாளிகை நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவளுக்கு தாலிய கட்டி அவளோட நீங்க சேரவும் செய்யணும். அப்பதான் அவளுக்கு ஜென்ம சாபல்யம். அவங்களோட அடுத்தடுத்த செயல்களுக்கும் வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா நந்தன் பைராகிதான் ஜெயிப்பான்னு உங்களுக்கான 26வது காண்டம் துல்லியமா சொல்லிடுச்சு என்றார். தீபா நம்ம கஸ்டடியில தானே இருக்கா. ஆனா அவ கழுத்துல தாலி கட்டும் முன்னால விக்ரமனுக்கு அவரோட உடம்பு வேணுமே. அது ரொம்ப முக்கியமாச்சே. எப்படி பார்த்தாலும் நந்தன் பைராகியை சந்திச்சே தீர வேண்டி இருக்கு. ஆனா அங்க போன பிறகு பைராகி விடுவானான்னு தெரியலையே. அண்ணாவிடம் வருத்தம் கொப்பளித்தது. வேதாள் சிங்குக்குள் தீவிரமான சிந்தனை. தனியே ஒதுங்கி சென்று நெடுநேரம் சிந்தித்தவன் வேகமாக விக்ரமாதித்தனை நெருங்கி, ராஜா, எனக்கு ஒரு எண்ணம் தோணி இருக்கு, சொல்லவா என்று கேட்டான். தாராளமா. உடனே அதை விக்ரமன் காதில் ரகசியமாக கூறினான். விக்ரமன் கண்களிலும் ஒரு புதிய ஒளி. என்ன வழி வேதாள் சிங், நாங்க தெரிஞ்சுக்க கூடாதா? அண்ணா பரபரத்தார். நிச்சயமா தெரியும். இப்போதைக்கு இதைவிட சரியான வழி எனக்கு வேற எதுவுமே தோணல. என்ன அந்த வழி? 25வது காண்டப்படி தந்திரம்தான், வேற என்ன? அது என்ன தந்திரம்? பாருங்க, தெரியும். இந்த நொடி நான் மட்டும் இங்க இருக்கேன். நீங்க எல்லாமும் போயிடுங்க. விக்ரம ராஜா தனியா நந்தன் பைராகிய போய் பார்க்க போறாரு. பைராகியோட நிச்சயமா போட்டியெல்லாம் போட போறதில்ல. புறம் என்ன நடக்குங்கிறத ராஜா பைராகிய பார்த்த பிறகு தானா தெரிஞ்சிடும். இங்கே 27ஆம் காண்டமும் நிச்சயம் அடுத்த வழியை காட்டும் என்றான் வேதாள் சிங். எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். விக்ரமனும் தனியாளாக புறப்பட்டான். யட்சன் வழிகாட்டி கொண்டு முன்னால் பறக்க தயாரானான். பட்டாபிக்கு அவன் தனியாக போவது என்னவோ போல தோன்றியது. விக்ரமா, நான் வேணா வரட்டுமா என்று கேட்டான். இல்ல பட்டாபி, இங்க இருக்கிற சிம்மாசனத்துக்கு நீ பொறுப்பு. தேவராஜன் சார், அந்த வாள் உங்ககிட்ட தானே இருக்கு. அதுவும் பட்டாபி கிட்ட வந்தாகணும். தீபாவும் இங்க இந்த லாலா மாளிகைக்குள்ளேயே வந்துடட்டும். இந்த மாளிகைக்குள்ள இருக்கிற ஒரு கோயிலை விடவா ஒரு கோவிலை நான் பார்த்துட போறேன். அங்கதான் எனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம். நான் இப்ப பைராகியை சந்திக்க போறேன். நிச்சயம் பைராகியோட இங்க வருவேன். அப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணுவீங்கிறத ஏடு சொல்ல போகுது. நான் எதுக்கு அலட்டிக்கணும் என்ற விக்ரமன் பைராகியை பார்த்தான். அவர் பெரிதாக கையை உயர்த்தி கும்பிட்டார். அதற்கு பொருள், மன்னா, நீ எதை செய்தாலும் அது சரியாகவே இருக்கும் என்று சொல்வது போல இருந்தது. தென்னந்தோப்புக்குள் மெல்லிய மலைச்சாரல். பருவகாலம் மாற தொடங்கிவிட்டதை பைராகி தனக்கு குளிர் எடுப்பதை வைத்து உணர்ந்து கொண்டான். பார்வை தெரியாத நிலையில் அங்கே எந்த ஒரு சிறு மாற்றம் தெரிந்தாலும் அதை தெரிவிக்கும் அவனுக்கான மந்திர சக்திகள் விக்ரமன் உடல் கிடக்கும் இடத்தில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தன. விக்ரமன் டிரைவர் உடம்பில் அவனுடைய டாக்ஸியையே செலுத்தியபடி இருந்தான்.
முன்னால் கிளியின் வடிவில் எச்ச தேவராஜனின் பயணம். வானிலோ மலை மேகங்கள் திரண்டு ஒரே இடியும் மின்னலுமாக இருந்தது. எனவே எச்ச தேவராஜன் காருக்குள் வந்து புகுந்து கொண்டு விக்கிரமனின் தோளில் அமர்ந்து கொண்டான். காதோரமாக பேசி வழிகாட்டியபடியே வந்தான். நடுநடுவே உங்களின் ஏவல் சக்தியாக இருந்தால் மிகவும் மகிழ்ந்திருப்பேன். பைராகி போன்றவர்கள் வசப்படுத்தி விட்டார்கள் என்று வருத்தப்பட்டு கொண்டே வந்தான். ஒரு வழியாக அந்த தென்னந்தோப்பும் அதனுள் பாலடைந்த வீடும் கண்ணில் பட்டது. அதோ அந்த வீடுதான், அதற்குள் தான் உங்கள் உடல் இருக்கிறது. அருகில் மந்திர சக்திகள் காவல் இருக்கின்றன என்றான் எச்ச தேவராஜன். உடனேயே காரை நிறுத்திய விக்கிரமனுக்கு சட்டென்று ஒரு எண்ணம் தோன்றியது. எச்சனே, நீ இப்பொழுது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டான். பைராகி உடலில் அடங்குவேன், அப்பொழுதுதான் அவனால் இந்த உலகத்தை பார்க்க முடியும் என்றான் எச்ச தேவராஜன். சரி, உன் விருப்பப்படி நீ செய். அதே சமயம் நானும் இந்த உடம்பை விட்டு என்னுள் புகுந்து கொள்கிறேன் என்றான். இல்லை, மந்திர சக்திகள் உங்கள் உடம்பில் நீங்கள் புகுவதற்கு இடமளிக்காது என்றான் எச்சன். அப்படியானால் எனக்கு இருக்கும் ஒரே வழி நந்தன் பைராகியாக பார்த்து எனக்கு என் உடம்பை தருவதுதானா என்று கேட்டான். ஆமாம், காளியின் சன்னதியில் பலியாக கொடுக்கப்படுவதற்கு முன் நீங்கள் உங்கள் உடம்பில் புக அவன் அனுமதிப்பான் என்பதே என் எண்ணம் என்ற எச்சன் படபடவென்று சிறகை அசைத்தபடி காரை விட்டு வெளியேறி அந்த பாலடைந்த வீட்டுக்குள் கூட்டுக்குள் அடங்க விரும்பும் ஒரு பறவை போல பறந்து சென்று மறைந்தான். விக்கிரமனும் காரை விட்டு இறங்கி உள்ளே செல்ல தொடங்கினான். வாயிலை தாண்டும் போதே வா விக்கிரமா வா என்கிற வரவேற்பு நந்தன் பைராகிதான் நின்று கொண்டிருந்தான். நன்றாக பார்த்தபடி நேரான பார்வையுடன் நெற்றியில் குங்கும போட்டுடன். விக்கிரமனுக்கு அந்த நாளைய பாதாள பைரவி சினிமாவில் வரும் ரங்காராவை பார்ப்பது போலவே இருந்தது. வணக்கம் பைராகி. இந்த வணக்கம் ஒன்றும் பாசாங்கு வணக்கம் இல்லையே. பைராகி, கத்தாதே. இப்போது கூட நீ எந்த மாதிரி எண்ணத்தோட இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் விதியையே வளைச்சு என் மதியால ஜெயிச்சு நடை போடுறவன். அதனாலதான் இடியும் மின்னலும் என் கண்களை பறிச்சாலும் என் மந்திர பலத்தால பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப நீ யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனி நாம கண்ணாமூச்சி விளையாட வேணாம். எனக்கு தேவை உன் உயிர், உனக்கு தேவை உன் உடம்பு. இந்த 32வது ஜென்மத்துல இப்படி ஒரு சிக்கலை நீ சந்திப்பேன்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டேன். உனக்கு வழிகாட்ட நாடி ஏடுகள்ங்கிற துணை வேற. ஆனா இந்த முறை நான் ஜெயிச்சே தீர்வேன், இது சத்தியம். பைராகி நேராக விஷயத்துக்கு வந்து ஒரு பலமான கர்ச்சனை புரிந்தான். பதிலுக்கு விக்கிரமன் ஒரு சிரிப்பு சிரித்தான். அது பைராகி எதிர்பார்த்திராத ஒன்று. எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நான் என்ன எண்ணத்தோட வந்திருக்கேன்னு தெரியும்னு சொன்னியே, அதை நினைச்சுதான் சிரிக்கிறேன் என்றான். அதுல சிரிக்க என்ன இருக்கு? நீ என்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செய்துக்க வந்திருக்க. அதே சமயம் அங்க லாலா மாளிகையில உன் சகாக்கள் அவ்வளவு பேரும் ஒவ்வொரு விதத்துல தயாரா இருக்காங்க. என்னை அங்க அழைச்சிக்கிட்டு போய் சில சத்தியங்கள் செய்து கொடுத்து உன் உடம்பை கேட்க போற. ஏன்னா இந்த உடம்புல புகுந்துதான் நீ அந்த பதுமை பெண் கழுத்துல தாலி கட்டி ஆகணும். வேற வழி கிடையாது. உன் ஜென்ம சாபல்யம் தீர்க்க உனக்கு உடம்பு தேவையில்லையா? எனக்கோ உன் உயிர் தேவை. முதல்ல நீ உடம்பை கொடு, பிறகு நான் உயிரை கொடுக்கிறேன்னு சொல்ல போற, சரிதானே? நந்தன் பைராகி அப்படியே போட்டு உடைத்தான். விக்கிரமனுக்கு அப்பொழுதுதான் அவனது மந்திர பலமே புரிந்தது. ஷபாஸ் பைராகி, உண்மையில நீ ஒரு சரியான விடாக்கண்டன் தான். சளைக்காத முயற்சிக்கும் உன்னை உதாரணமா சொல்லலாம் என்றான் விக்கிரமன். பாராட்டு பிறகு விஷயத்துக்கு வா. முதல்ல எப்படி வர முடியும்? என் உடம்பு உன்கிட்ட, உன் உயிர் என்கிட்ட. நம்ம 2 பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். இல்ல, நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சே தீர்வேன். உன்னால என்னோட இந்த உடம்பை வேணும்னா கொலை செஞ்சு சிதைக்க முடியும். ஆனா என் உயிர் எனக்கே உரிய உடம்புல புகுந்தா தானே உன்னோட எண்ணமும் ஈடேறும் என்றான் விக்கிரமன். இந்த உடம்பை விட்டா உனக்கு கதி? உனக்கு சக்தியை கொடுத்து இந்த உலகத்தையே சுடுகாடாக்குறத விட நான் இந்த ஜென்மத்துல இதோ இந்த உடம்புல இப்படியே இருந்துடுறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். விக்கிரமன் அப்படி ஒரு பதிலை கூறுவான் என்று பைராகி எதிர்பார்க்கவில்லை. விக்கிரமா, அதன் பிறகு உன் உடம்புல நான் நுழைஞ்சு அந்த சிம்மாசனம், தீபாங்கிற பதுமைன்னு எல்லாத்தையுமே அடைய வேண்டி வரும். ஆனா காளிக்கு உன்னால உன் 1000வது பலிய கொடுக்க முடியுமா? அத சொல்லு. அது நீ ஜெயிக்க கூடாது. அதுக்காகவே நானும் ஜெயிக்க விரும்பல. விக்கிரமா, இது அபத்தமான முடிவு.
இருந்துட்டு போகட்டும், நீ ஜெயிச்சா என்ன ஆகும்? இந்த உலகம் தாங்குமா? விக்ரமா, கத்தாத, இத சொல்லத்தான் வந்தேன். இன்னொரு விஷயம், நீ ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல். இப்படியே தான் இருந்தாகணும். எதை சாக்கு வச்சும் வெளியே வந்தாலும் சரி, உன்னை போலீஸ் சும்மா விடாது. அவ்வளவு ஏன், இந்த நிமிஷம் நான் இங்க இருக்கிறத என்கிட்ட இருக்கிற விஞ்ஞான கருவியான இண்டிகேட்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்டி கொடுத்திருக்கோம். போலீஸும் உனக்கு குறி வச்சு இதோ இந்த இடிஞ்ச மாளிகை மேல ஒரே ஒரு ஏவுகணைய போட்டா கூட போதும், நீ உன் மந்திர சக்தி எல்லாமே காலி. இல்ல, நான் இப்பவே இங்க இருந்து புறப்படுறேன் எச்ச தேவராஜா என்று பைராகி கத்த, அந்த நொடியே அவன் உடம்பு அந்தர்மயமாகி மறைந்தும் போனது. விக்ரமன் சமயோஜிதமாக சொன்னதில் எதிர்பாராத திருப்பம். போகின்ற வேகத்தில் விக்ரமன் உடம்பை எடுத்து செல்ல நந்தன் பைராகி மறந்துவிட, அந்த சந்தர்ப்பத்தை விக்ரமனும் பயன்படுத்தியவனாக அவன் உடல் அருகே சென்று படுத்து டிரைவர் உடலில் இருந்து உயிரை பிரித்து தன் உடலுக்குள் புகுந்தான். அதிகபட்சம் அரை கால் நாளிகை நேரம் கூட ஆகவில்லை. விக்ரமனின் உடம்பு துடிக்க தொடங்கியது. விக்ரமனும் எழுந்திருந்தான். நந்தன் பைராகியை மறைய விட்டுவிட்டது மட்டும் உறுத்தியது. எங்கே போயிருப்பான்? பைராகி 27ஆம் காண்டத்தை திறந்திருந்தார். 27ஆம் காண்டம் இதும் ஒரு பதில் மட்டும் கூறிடுமா? முந்தைய காண்டங்கள் கூற்றெல்லாம் கந்தையாய் போயிற்று. விந்தை இதற்கும் விக்ரமனே சிந்தைக்கினிய உதாரணம். காண்டத்தை படித்தவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன வைராகி போட்டிருக்கு? விக்ரமன் போன இடத்துல ஜெயிச்சிருப்பானா? அத பத்தி தகவல் இல்ல. முந்தி வந்த காண்டம் எல்லாமே கந்தையா போச்சு, அதாவது கிழிஞ்சு ஒண்ணுமில்லாம போச்சுன்னு இந்த காண்டம் சொல்லுது. நம்மால யூகிக்க முடியாதபடி ஏதோ நடந்திருக்கு. சரி, இன்னும் என்ன சஸ்பென்ஸ்? அடுத்தடுத்து எல்லா காண்டங்களையும் பார்த்து முடியுங்க. இந்த அவசரம் ஆபத்துல முடிஞ்சிட்டா நாம இப்ப மட்டும் என்ன சேமமாவா இருக்கும்? சரி, இனி அந்த காளி விட்ட வழி. ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? இந்த மிச்ச காண்டங்களை நான் காளி சந்நிதியில புரட்டி பார்க்கவே விரும்புறேன். அப்ப வாங்க போகலாம். அவர்கள் அவ்வளவு பேரும் புறப்பட்டனர். வேதால் சிங் மட்டும் காவல் இருந்தான். அவர்கள் செயல்களை எல்லாம் பொம்மை போல பார்த்து கொண்டிருந்த தங்கவேலு வேதால் சிங்கிடம், சிங்கு, முடிவா என்னதான் நடக்கும்? விக்ரமாதித்தர் ஜெயிச்சிடுவாரா? அவருக்கு எப்பவும் தோல்வியே கிடையாது தங்கவேலு. அவர் ஜெயிச்சாதான் நானும் அபூர்வராகி தப்பிக்க முடியும். என்ன விட்டுட்டியே? உனக்காவது மாய மந்திரம்னு தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு விசுவாசத்தை தவிர? மாய மந்திரத்தை விட அது பெருசு தங்கவேலு. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். தங்கவேலுவும் காத்திருக்க தொடங்கினான். காளியின் ஆலயம். உக்கிர சொரூபத்தில் அவள். சற்று முன்தான் ஒரு எருமையை பலி கொடுத்திருந்தனர். இரத்த திப்பிகள் காயாதபடி ஈக்கள் பறந்து கொண்டிருந்தன. வைராகி காளியை பார்த்து கண்கள் கலங்கினார். என்னோட இந்த தட்சிண பயணத்துக்கு நீ வெற்றிய தரணும். 31 ஜென்மங்கள்ல விக்ரமாதித்த ராஜா ஜெயிச்சது பெருசில்லம்மா. அப்பெல்லாம் இந்த உலகத்துல இருந்த மக்கள் தொகை சில கோடிதான். ஆனா இப்ப பைராகி ஜெயிச்சா 600 கோடி பேர் அழிஞ்சு போற ஒரு நிலைமை உருவாகி வந்துடும். உன் அனுகிரகத்தால நீ விக்ரமாதித்தனை காப்பாத்தியே தீரணும் என்று வேண்டிக் கொள்ள, அந்த நொடி தன் சுய உடலோடு, அண்ணா, தேவராஜன் சார், பட்டாபி என்று கத்திக்கொண்டே விக்ரமன் அங்கே வந்து சேர்ந்தான். விக்ரமா, நீயா? நானேதான். எப்படி எப்படி இந்த உடம்பு கிடைச்சது? கொஞ்சம் விஞ்ஞான புத்தியை காட்டினேன், அதுக்கு கிடைச்ச பரிசு இது. அப்பாடா, இப்பதான் நிம்மதியாச்சு. ஆமா, அந்த பைராகி அந்த பாலடைஞ்ச பங்களாவுல ஏவுகணை வந்து விழுந்து குண்டு வெடிக்க போகுதுன்னு சொன்னதுதான் தாமதம். மாயமா மறைஞ்சிட்டான். முதல்ல உடம்ப தராம அழிச்சாட்டியும் பண்ணினான். கடைசியில ஒரு நொடியில இது என் வசம் ஆயிடுச்சு. நல்லது, இதோ தீபா, உனக்கான கல்யாண நாளிகை கணக்கு முடிய போகுது. முதல்ல இவ கழுத்துல தாலிய கட்டு. தாலி? தற்சமயம் அம்பாலோட தாலிதான் உனக்கும் என்றபடியே அண்ணா காளியின் முன்னால் கிடந்த மஞ்சள் கயிற்றை எடுத்து நீட்டினார். விக்ரமனும் வெட்கப்பட்டு கொண்டு நிற்கும் தீபாவின் கழுத்தை இழுத்து அணைத்து தாலியை கட்டி முடித்தான். எல்லோரும் நெகிழ்வுடன் வாழ்த்தினர். நாடி படிச்சு பார்க்க இங்க வந்தா கல்யாணமே முடிஞ்சிடுச்சு பாருங்க என்றார் வைராகி. அதனால என்ன, அடுத்து என்ன நடக்கும்னு படியுங்க பாப்போம் என்றார் அண்ணா. எங்க, பழைய குறிப்புகளே கந்தலாயிடுச்சுன்னு வந்துடுச்சு. இனி இதுல இருக்கிறத மட்டும் எதை வச்சு நம்புறது? அதனால பேசாம இந்த கோவில் தீபத்துல இத கொடுத்து சாம்பலாக்கிடுவோம். பைராகி, எதுக்கு இந்த சோர்வு? சும்மா படிங்க, என்னதான் இருக்குன்னு பாருங்க. அண்ணா தூண்ட பழனிராஜு முன்னால் வந்து, நீங்க படிக்காட்டி என்கிட்ட கொடுங்க, நான் படிக்கிறேன் என்று ஏட்டுக்கட்டை கேட்டு வாங்கினார். ஏட்டையும் பிரித்தார்.
28ஆம் காண்டத்தில் ஒரு அம்புக்குறி. அடுத்த காண்டத்துக்கு போ என்பது போல 29க்கு போன போது, வெற்றிக்கு அருகில் வந்துவிட்டாய், உயிருக்கு நேரமும் சில மணித்துளியே என்று இருந்தது. அதிலும் ஒரு அம்புக்குறி. அதையும் புரட்டி 30க்கு போன போது, அசிரிரி கேட்கும் நம்பாதே என்கிற குறிப்பு. அசிரியா? பழனிராஜ் ஒரு வினாடி நிமிர்ந்து காளி மாதாவை பார்த்தார். அதே சமயம் விக்ரமா என்று ஒரு பெண் குரல். எல்லோரும் திடுக்கிட, மகனே, நான் காளி மாதா பேசுகிறேன். ஜென்ம ஜென்மமாய் என்னை தொடரும் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். மணமக்கள் நீங்கள் என் பாதம் பணியுங்கள் என்றது அந்த குரல். விக்ரமனும் தீபாவும் அசந்து போய் அதே போல பாதம் பணிய போக, பழனிராஜ் அதற்குள் அடுத்த காண்டத்தை பிரட்ட, பாய்ந்திடுவான் பைராகி, வெட்டிடுவான் பட்டாபி என்று இருந்தது. அது அப்படியே உண்மை என்கிற மாதிரி கீழே குனிந்து வணங்க போன விக்ரமனை வெட்டுவதற்காக காளிக்கும் பின்னால் இருந்து படு வேகமாக வெளிப்பட்ட பைராகி விக்ரமனை வெட்ட வாளை ஓங்கினான். பழனிராஜ் அடுத்த நொடி பட்டாபி என்று அலற, பட்டாபியும் தன் வசம் உள்ள வாளால் பைராகியை பார்த்து ஒரு வீச்சு வீச, அது பைராகியின் உடம்பில் பாய்ந்தது. பைராகியின் உடம்பு அப்படியே இரத்த விளாறாக காளியின் பாதத்தில் விழுந்து துடிக்க தொடங்கியது. விக்ரமாதித்தனின் அந்த காலகாலமான வாளிலும் இரத்தத்தின் ஓடுகள். எல்லோரிடமும் ஸ்தம்பிப்பு. பழனிராஜ் இறுதியாக 32வது காண்டத்தை புரட்டினார். மழுக்கென்று கண் திறந்தது விக்ரமனுக்கு. அவன் எதிரில் அவனது அம்மா. அவள் அவன் கண் திறந்ததை பார்த்து, என்னங்க, நம்ம பையன் கண் திறந்துட்டான் என்று அலறினாள். அதைத் தொடர்ந்து அந்த வீட்டில் ஒவ்வொருவராக ஓடி வந்தனர். விக்ரமன் அவர்களை ஏதோ புதியவர்களை பார்ப்பது போல பார்த்தான். விக்ரமா? நான் விக்ரமன் இல்ல, விக்ரமாதித்தன். அடப்பாவி, விக்ரமாதித்தன் கதைய பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சப்பவே நினைச்சேன் இப்படி ஆகும்னு. தலையில அடிபட்ட உனக்கு இப்படி ஒரு பாதிப்பா? ஒரு பாதிப்பும் இல்லம்மா. அதான் நந்தன் பைராகிய கொன்னாச்சே, இந்த உலகம் தப்பிச்சிருச்சு. ஆனா 32வது காண்டத்தை பாக்குறதுக்குள்ள என்னவோ நடந்துடுச்சு. டேய், 3 நாளா கண் விழிக்காம கிடந்த நீ இப்பதான் கண் திறந்திருக்க. கேட்டா காண்டம்ங்கிற, பைராகிங்கிற. என்னடா தம்பி இதெல்லாம்? அப்ப நான் விக்ரமாதித்தனா உணர்ந்தது கனவா? அப்படின்னா விக்ரமாதித்தனா நீ கனவு கண்டியா? வேற எப்படி சொல்ல? ஒரு காண்டமா 2 காண்டமா 31 காண்டத்துக்கு ஒரு கனவு கண்டிருக்கேன். ஆனா அந்த கடைசி காண்டத்தை பார்க்கும்போதுதானா எங்க தூக்கம் கலையணும். விக்ரமா, 32வது காண்டம் உன்னோட இந்த வாழ்க்கை. நீ எங்க மகன்கிற வாழ்க்கை. இந்த சென்னையில டாக்டர் பிரதாப்புங்கிறவருக்கும் டாக்டர் சகுந்தலாங்கிறவருக்கும் பிறந்த ஒரே பிள்ளை நீ. விக்ரமாதித்தன் கதை படிச்ச அன்னைக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு இப்படி படுத்த படுக்கையா ஆன. நீ படிச்ச கதை உனக்குள்ளேயே ஒரு கற்பனை ஊற்றை பொங்க விட்டிருக்கு போல என்றால் டாக்டர் சகுந்தலா என்று சொன்ன அந்த பெண்மணி. உண்மைதாமா, அது ஒரு அற்புத கனவு. இந்தியாவையே பொற்காலத்துக்கு கூட்டிக்கிட்டு போற மாதிரியான கனவு. கங்கை காவிரியை இணைக்கிற கனவுமா அது. ஆனா எல்லாமே கனவா இல்லாம அவ்வளவு நிஜமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? விக்ரமன் என்கிற அந்த இளைஞன் ஆசை பொங்க கேட்டு முடித்தான். அவன் ஆசைப்படி நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமா? வாசகர்கள் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இதோட இந்த கதை முடிஞ்சது. இன்னொரு அடுத்த கதையில உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.